பலவீனமானவை இருக்கிறது, குர்ஆனுக்கு முரணானவை இருக்கிறது என்ற காரணத்தினால் ஹதீஸுகளே கூடாது என்று மறுத்துவிட முடியாது. மருத்துவம் சொன்னா குர்ஆனே விளங்காம போயிடும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளிவிடும். அப்ப குர்ஆனே இதை நமக்கு சொல்கிறது. ஹதீஸின் துணையோடு தான், ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தோடு தான் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும் என்று குர்ஆனே சொல்லுகிறது என்பதற்குரிய ஆதாரங்களை நம்ம பார்க்க போறோம். முதல் முன்னுரையை விட்டுருங்க, 23ஆம் பக்கத்திலிருந்து உங்களுக்கு ஆதாரங்களை சொல்றோம். அதுவரைக்கும் ஒரு பீடிகை மாதிரி முன்னுரை கொடுத்துறோம். 23ஆம் பக்கத்தில் இருந்து அதுல ஒரு ஆதாரம் என்ன சொல்றோம்னா, 16வது அத்தியாயம் 44வது வசனம். நேற்று சொன்னோம்ல, நீர் இதை விளக்கணும், மக்களுக்கு என்ன செய்யணும், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ விளக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த குர்ஆனை அதுவே எல்லாத்தையும் தெளிவாக்கி விடும் என்றால் விளக்கணும்னு ஒரு ஆளை சொல்ல தேவையே இல்லை. நீ போய் மக்கள்கிட்ட சொல்லு, அதுவே விளங்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லாம அல்லாஹ் எப்படி சொல்றான், நீ விளக்கணும்னு சொல்றான், அவங்களே விளங்கணும்னு சொல்றான். சில வசனங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கறோம், விளக்கம்லாம் தேவையில்லை, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இதை தமிழ்ல சொல்றேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னா என்ன விளக்கம், ஒரு விளக்கம் தேவையில்லை. அப்ப சில வசனங்கள் இருக்கிறது சொன்ன உடனே விளங்கிவிடும், சில வசனங்கள் இருக்கிறது அர்த்தம் தான் விளங்கும், அதனுடைய உள் அர்த்த கருத்துக்கள் விளங்காது. தொழுகை நிலைநாட்டுங்கள், அர்த்தம் விளங்கிருச்சு, தொழுகண்டா என்ன அது விளங்கல. அப்ப சிலது விளங்குது, சிலது அகீமு ஸலாத் என்று சொன்னா அதனுடைய அர்த்தத்தை சொன்னால் தொழுகை நடத்த சொல்கிறார்கள் மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. தொழுகைண்டா என்னன்னு புரிவாங்களா, புரிய மாட்டாங்க. நமக்கு புரியணும்னா தொழுகை விளங்கி வச்சிருக்கிறோம். ஒரு புது மக்கள் இப்பதான் முதல்ல இஸ்லாம் இப்பதான் வருதுன்னு வைங்க, உங்கள்ட்ட முதல்ல இப்பதான் சொல்றோம் தொழுகை நிலைநாட்டுங்கள்னு. அப்படின்னா என்னன்னு கேட்பாங்களா இல்லையா? இப்ப நம்ம நிலையில இருந்துட்டு பார்க்க கூடாது, தொழுகை நிலைநாட்டுங்கிறத விளங்குத, கரெக்டா விளங்குத அப்படின்னு. தொழுகைண்டால என்னன்னு தெரியாம இருக்கும் பொழுது தொழுகை நிலைநாட்டுங்கள் அந்த காபிர்கள் அப்பதான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்த ருக்கு சஜிதா எதையும் அவங்க அறிஞ்சிருக்கல. அவங்கள்ட்ட போய் தொழுகை நிலைநாட்டுங்கள் சொன்னா விளக்கம் கேட்பாங்க. என்னப்பா சொல்ற, தொழுகை நிலைநாட்டும் போது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி நிலைநாட்டுன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நீ விளக்கு, நான் அதை உள்ளத்துல போடுவேன், நீ விளக்குனா அவங்களுக்கு விளங்கிரும். அப்ப இதுல அல்லாஹ் ரெண்டு விஷயம் சொல்றான். என்னன்னு கேட்டா, அதாவது மக்களுக்கு அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த போதனையை உமக்கு அருளி இருக்கிறோம் அப்படிங்கிறான். அப்ப அவங்களே சிந்திச்சு விளங்கக்கூடியதும் இருக்கிறது குர்ஆன்ல. அவங்களே சிந்திச்சாலும் நீ விளக்குனாதான் விளங்கும் என்ற மாதிரியான வசனங்களும் குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விளக்கம் அவசியம் என்று சொன்னால் அந்த விளக்கத்துக்கு பேர் தானே ஹதீஸ்ங்கிறோம். அந்த விளக்கம் எப்படி கிடைக்கும், விளக்குவாங்கன்னு சொன்னியாச்சு, கண்டிப்பா விளக்கி இருப்பாங்க. விளக்குவதற்காகத்தான் அவங்களை அல்லாஹ் அனுப்புனா அதை செஞ்சிருப்பாங்களா இல்லையா? செஞ்சிருப்பாங்க. அது எங்க, குர்ஆன் மட்டும் சொல்லலப்பா, சரி குர்ஆன் மட்டும் வச்சுக்கிருவோம், அதே அந்த விளக்கணும் இருக்குல்ல, அல்லாஹ் சொன்னபடி அவங்க விளக்கி இருப்பாங்கல்ல, விளக்கணும் அது எங்க, அது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப நீர் விளக்கணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விளக்கணும் என்பது நமக்கு எதை காட்டுது, ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தை பின்பற்றுவது அவசியம் என்பதற்கு குர்ஆன் மட்டும் போதாது, குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்வதற்கு குர்ஆன் எதிராக இருக்குது. குர்ஆனே என்னவா சொல்லுது, இது மட்டும் போதாது, அதுவும் சேர்ந்து உனக்கு வேணும், அப்படிதான் இந்த குர்ஆனை உனக்கு தந்திருக்கிறேன். இது புரியுதா உங்களுக்கு தெளிவா? இந்த அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும், மக்களுக்கு கேட்டாங்கன்னா பதில் சொல்லிக்கிறணும். அடுத்ததாக இதே கருத்தை அடுத்த பேஜில் இருக்கும், 16:64 வசனம். இப்ப சொன்னது 16:44. ஒரு 20 வசனம் கழிச்ச உடனே அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அவர்கள் முரண்பட்டதை அவர்களுக்கு நீர் விளக்குவதற்காகவே தவிர உமக்கு வேதத்தை நாம் அருளவில்லை. அவங்க ரொம்ப முரண்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் நீ விளக்கணும். இதை வைத்து என்ன செய்யணும், இந்த குழுவல்லாக வைத்து கிறிஸ்துவம் தப்புன்னு சொல்லணும், இதை வைத்து சிலை வணக்க தப்புன்னு சொல்லணும். இதை நீ தான் விளக்கி என்ன செய்யணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். அப்ப விளக்குறது என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதுவும் அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்பட்டது. அந்த விளக்கமும்
அல்லாஹ்விடம் இருந்து கொடுக்கப்பட்டது அல்லது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. கொடுக்கவே படலன்னு வச்சுக்கிறோம், சொந்தமா விளக்குனான்னு வச்சுக்கிறோம், அது அங்கீகரிச்சிட்டான்ல. நீ விளக்கணும் என்றப்பா இல்ல அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா அவங்க எதை விளக்குறாங்களோ அதுதான் விளக்கம். அவங்க எதை விளக்குறாங்களோ அதுதான் ஏத்துக்கணும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப ஹதீஸை பின்பற்றணுங்கிறதுக்கு ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டக்கூடாது. அவன் கேட்க மாட்டான்ல, ஹதீஸை பின்பற்றதானே பேசிட்டு இருக்கிறோம், அதை எப்படி ஆதாரம் காட்டுறேன்னு கேட்பான். அப்ப ஹதீஸை பின்பற்றணுங்கிற எல்லாம் தான் காட்டணும், குர்ஆன்ல தான் காட்டணும். அப்ப குர்ஆன் மட்டும் போதுங்கிறியப்ப குர்ஆனில் நீ மறுக்கிற. இப்ப குர்ஆன் மட்டும் போதும்னு சொன்னா குர்ஆன் மட்டும் போதாதுன்னு குர்ஆன் சொல்லுது. அவன் குர்ஆன் மட்டும் போதும்னு குர்ஆனுக்கு எதிராக பேசுறான். குர்ஆனை மதிக்கிறார் நினைத்து கொண்டு குர்ஆனை என்ன செய்யறான், மறுக்கிறான். இவருடைய விளக்கம் வேணும்னு அல்லாஹ் சொல்றான், விளக்கம் தேவையில்லைன்னு இவன் சொல்றான். அப்ப இதுதான் குர்ஆனுக்கு மாத்தமானதுங்கிறத நம்ம அகல குர்ஆன் கிடையாது. அதனால காஃபிர் குர்ஆனை மறுக்கிறான். குர்ஆன் மட்டும் போதும்னு சொன்னானே ஆனால் அவன் குர்ஆனை மறுக்கிறான். அதனால அவங்கள காஃபிர் கூட்டம் எல்லா குரூப்புகளுமே இந்த குரூப்புக்கு மட்டும் என்ன பட்டம் கொடுப்பாங்க, காஃபிர். காஃபிர் தான் கண்டிப்பா அவன் காஃபிர். இதுல ஆதாரம்லாம் வருது காஃபிர்ன்றதை பார்த்துக்கணும். அதுக்கு உதாரணமா தான் நேற்று சொல்லி காட்டணும். இந்த புனித மாதம்னு சொன்னோம்ல, அது உதாரணமா சொல்லி காட்டுறோம். அது 9:36 புனித மாதங்கள் 4. புனித மாதங்கள் 4ங்கிறது அவர் விளக்காம இப்படி கண்டுபிடிக்கிறது. அதனால என்னென்ன மாதம்ங்கிறது என்ன செய்ய முடியாது. ஏன்னா அதுல நம்ம அமல் செய்யற விஷயம் இருக்குது. அது சும்மா தகவல் சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த 4 மாதத்தில் நீ யுத்தம் செய்யாத. நம்ம கிட்ட ஒரு ஆட்சி இருக்குது. அப்ப இந்த குர்ஆனை படிக்கிறோம். 4 மாசம் யுத்தம் செய்யக்கூடாதுங்கிறானே, அது எந்த 4 மாசம் அந்த அரசாங்கத்துக்கு தெரியணும்ல, ராணுவத்துக்கு தெரியணும். அமுல்படுத்துற விஷயம் இருக்கா இல்லையா? அமுல்படுத்தாத விஷயமா இருந்தா கூட விட்டுறலாம். இல்ல நம்ம அமல் செய்ய என்ன இருக்குது, 4 மாசம் புனிதம், ஏதோ 4 மாசத்தை எல்லாம் புனிதமாக்கிருக்கான்னு போயிடலாம். அது நம்மளோட எல்லாம் சம்பந்தப்படுத்தலாம், நம்மளோட ஒரு சட்டத்திட்டங்களுக்கு தேவைப்படுது. அப்ப நம்முடைய கையில் ஒரு அரசாங்கம் இருக்குமே ஆனால் அந்த அரசாங்கம் 4 மாசத்துக்கு 8 மாசம் தான் யுத்தம் செய்யலாம் தேவைப்பட்டால், அவசியப்பட்டால். 4 மாசத்துக்கு யுத்தம் செய்யக்கூடாது. அது எந்த 4 மாசம்? அது குர்ஆன்ல இல்ல. 4 மாசம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லாம விட்டான். அதான் ஆளை கொடுத்துருக்கல விளக்குறது. அவர் சொல்லுவார்ல 4 மாசம் போர் செய்யக்கூடாது, எந்த 4 மாசம் தரக்கார கேட்டுக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதான் அர்த்தம் அது. அப்ப 4 மாசம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் குழப்பமாக்கிறல. 4 மாசம் என்று சொல்லிவிட்டு அது குறித்து உனக்கு என்ன டவுட் வந்தாலும் சொல்றதுக்கு ஆள் இருக்காரு. புஸ்தகத்தை கொண்டாந்து தர போஸ்ட்மேன் அனுப்பல, விளக்கம் தரக்கூடிய ஒரு விரிவுரையாளராக அனுப்பியிருக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவுரையாளராக வந்தாங்களே தவிர செய்தியை வாங்கி கொண்டா சும்மா தந்துட்டு போறவரா என்ன செய்யல, வரல. இது ஒரு முதல் பாயிண்ட். இந்த பாயிண்ட் உங்களுக்கு நேற்று சொன்னதுதான், அதை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து அடுத்த 28ஆம் பக்கத்துல சில ஆர்குமெண்ட் வைக்கிறோம். அதுல என்ன வைக்கிறோம்னு கேட்டா இதுவும் நேற்று சொன்னதுதான். 14வது சூறாவுல 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு தூதரையும் அவர் தமது சமுதாயத்திற்கு விளக்கி கூறுவதற்காக அச்சமுதாயத்தின் மொழியிலேயே அனுப்பினோம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இல்ல, எந்த நபி அனுப்பினாலும் அவர் அந்த மக்களுக்கு விளக்கமும் சொல்லணும். விளக்கம் சொல்றதா இருந்தா அந்த வேதம் அவர் மொழியில வரணும். விளக்கம் சொல்வதா அவருக்கு அந்த பாஷை தெரியும் விளக்குவாரு. அந்த நபியை கூட்டு நபி அனுப்பும் பொழுது அந்த மக்கள் மொழி என்னவோ அந்த மொழியில் தான் வேதம் இருக்கும். அந்த வேதம் எந்த மொழியில் இருக்கிற அந்த மொழி இவருக்கு தெரிந்திருக்கும். அப்பதான் அந்த வேதத்தை இவர் அறிந்து கொண்டு விளக்குவாரு. அவங்களுக்கு அது புரியும். இவர் வேதத்துடைய மொழி இவர் மொழி ஒன்னா இருந்து அரபியா இருந்தா அவன் மலையாளியா இருந்தான்னா இவர் விளக்க வேண்டியதான், கேட்டு இருக்க வேண்டியதான், விளங்காது. அப்ப முக்கோணமா அல்ல சொல்ற 3 ஒன்னா இருக்கணுங்கிறான். எந்த ஒரு தூதர் அனுப்பினாலும் வேத மொழி எதுவோ அதுதான் மக்கள் மொழி, மக்கள் மொழி எதுவோ அதுதான் தூதர் மொழி. தூதர் மொழியும் மக்கள் மொழியும் வேதத்தின் மொழியும் ஒரே மொழியா இருக்கணும். எதுக்காக ஒரே மொழியா இருக்கணும்? இவர் விளக்குற வேலை இருக்குது, கொடுத்துட்டு போற வேலை இருந்தா என்ன இல்ல. அப்ப மொழி வித்தியாசம் இல்ல. மலையாளி இங்கிலீஷ் புத்தகத்தை உங்களுக்கு தரலாம், தமிழ் புத்தகத்தை நாங்க கொண்டு போய் என்ன செய்யலாம், ஒரு இங்கிலீஷ்காரன் கொடுக்கலாம். இங்கிலீஷ்காரன் கொண்டாந்து அவன் என்கிட்ட கொண்டாந்து என்ன செய்யலாம், தமிழ் புத்தகத்தை எனக்கு ஆங்கில புத்தகத்தை தரலாம், எனக்கு ஆங்கிலமே தெரியாது. அப்ப கொடுத்துட்டு போற வேலை இருக்குமே ஆனால் மொழி எதுக்கு ஒன்றுபட்டிருக்கணும்? மொழி ஒன்றுபட்டிருக்கணுங்கிற எதை காட்டுது? ரசூலுக்கு அதிகாரம் இருக்குது. அதாவது ரசூல் அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல குர்ஆன்ல உள்ள விஷயங்களை விளக்கி சொல்ற அதிகாரம் இருக்கு. விளக்கி சொல்ற அதிகாரம் இருக்குன்னா அதை கேட்கிற கடமை இருக்குங்கிறதுல வருதா இல்லையா? அவர் விளக்கி சொல்லுவாரு, நீ பாட்டு காதுல பஞ்சு வச்சுக்கிற அர்த்தம். விளக்கி சொல்லுவாருன்னா அதுக்குள்ள என்ன அடங்கி இருக்கு? அந்த விளக்கத்தை கேட்கணுங்கிறது தானே விளக்குறாரு. அவர் எதுக்கு விளக்குறாரு?
அந்த விளக்கத்தை நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும். அப்ப இது இரண்டாவது பாயிண்டா சொல்றோம். முதல்ல ரசூலை அனுப்பியது விளக்குவதற்குத்தான் முதல் பாயிண்ட். அதை வச்சு நீங்க என்ன செய்யணும், ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா அப்ப நீ குர்ஆனில மறுக்கிற ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, எந்த தூதர் அனுப்பினாலும் 3 ஒற்றுமையா இருக்கணும். வேதம், மக்கள், தூதர், 3 பேர் பாஷை ஒன்னா இருக்கணும். வேதம் என்ன மொழியோ அதுதான் தூதர் மொழி, தூதர் மொழி தான் மக்கள் மொழி. அப்ப எதுக்காக இது சொல்லப்படுதுன்னா, இதை இவர் விளங்குறதுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும், விளக்குறதுக்கு 2 பேருக்கு ஒரே மொழியா இருக்கணும். இங்கிலீஷில் உள்ளவனுக்கு போய் தமிழ்ல விளக்கிட்டு இருக்க முடியாது, அரபில் உள்ளவனுக்கு போய் ஆங்கிலத்தில் விளக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப இவர் ஆங்கிலம்னா அதுவும் ஆங்கிலம், இதுவும் ஆங்கிலம், இப்படி இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து தூதர்மார்கள் எல்லாருமே இப்படிதான் வந்தாங்க. இது புதுசு ஒண்ணும் கிடையாது, இது குர்ஆனுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. தௌராத்தும் இப்படித்தான். மூசா நபி தௌராத்தை கொண்டு வந்தாருன்னா கொடுத்துட்டு போறதுக்கு வரல, அவர் கொடுப்பாரு, அதுல உள்ள விஷயங்களை விளக்குவாரு. இஞ்சியில ஈசா நபி கொண்டு வந்தாங்கன்னா இந்தாங்க அப்ப புஸ்தகம் கொடுத்துட்டு போகல, அதில் உள்ளதை அவர் விளக்குவாரு. எல்லா வேதங்களுமே இப்படித்தான் இருக்கும். குர்ஆனுக்கு மட்டும் நம்ம உரிமை கொண்டாடல. எல்லா வேதங்களும் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா புத்தக வடிவில் ஷார்ட்டா தான் இருக்கணும். விளக்கமாக இருந்தால் பெரிய வால்யூமா போயிடும். அடிப்படையான விஷயத்தை விளங்கிட்டார்களே ஆனால் தொழுகை நிலைநாட்டுகள் இருக்குது, அது தெரிஞ்சவனுக்கு அது தேவையில்லை, வாசிட்டு போயிடும். அவனுக்கு தேவைப்படாதுல. தொழுகை நிலைநாட்டுகள் இருக்குது, ஒரு தடவை இந்த தொழுகை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான், அடுத்த நாள் வாசிக்கும் பொழுது அவன் அடுத்த வருஷம் சீக்கிரம் வாசிட்டு போயிடுவான். அவன் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டானே. அப்ப இதுலயே இருக்குமே, ஆனால் ஒவ்வொரு தினம் முடியும் வாசிட்டு இருக்கணும். ஒவ்வொரு இதுலயே தொழுகைன்னு போட்டு A to Z போட்டு ஒரு வால்யூம் போட்டாங்கன்னு வைங்க, இன்னொரு தடவை குர்ஆன் ஓதுறாதான் அவன் என்ன செய்ய மாட்டான், சாவுற வரைக்கும் இந்த ஒரு வால்யூமை தாண்டவே மாட்டான். அப்படி வந்துருமா இல்லையா? அப்ப அல்லாஹ் எதுக்கு இப்படி பண்றான்னு கேட்டா, முழு குர்ஆனை மக்கள் வாசிக்கணும், எதை விளங்கிட்டாங்களோ அதை விளக்கம் போய்கிட்டே இருக்கணும், எது விளங்கலையே அங்க போய் விளக்கத்தை பார்க்கணும், மனசுல இருத்திக்கிறணும், அப்புறமேல் வாசிக்கும் போது விளங்கிட்டு இருக்கும். தொழுகை நிலைநாட்டங்கள் நம்ம இப்ப விளக்கத்தை தேடுவோமா? தொழுகை நிலைநாட்டம் வாசிப்போம், நம்ம மாடு விளங்கிட்டு ஏன் விளங்கிருச்சு, அது ரசூலுல்லாஹ் விளக்கிட்டாங்க என்பது முன்னாடி அறிந்து நம்ம மனசுல ஏத்திக்கிட்டோம். திருப்பி திருப்பி பார்க்க தேவை கிடையாது. ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் அல்லாஹ் சொல்றான், ஒரு தடவை நமக்கு விளக்க தேவைப்படும். அப்படின்னா என்னங்க ஜக்காத்துனா என்ன, எல்லாம் விளக்கி முடிச்சாச்சு. அடுத்த வாரம் அந்த குர்ஆன் ஓதுறான், இந்த வசனத்தை அவன் தேடவே மாட்டான். ஜக்காத்தை கொடுங்க, சரி அடுத்து சொல்லுங்க, அப்படி ஏன் அது விளங்கிட்டான் இருக்கணுமே. அப்ப இப்படி இந்த குர்ஆனோடு மக்கள் வந்து ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் தொடர்ச்சியாக அவங்க வாசித்துக் கொண்டே போக வேண்டும் என்றால் சுருக்கமா தான் இருக்கணும். அதுக்கு தான் அல்ல வேணும்னு என்ன செய்யணும், அல்ல விரிவா அனைத்தையும் சொல்வதற்கு அவன் பெரிய கஷ்டமா இல்ல. அது சொன்னா என்னவா இருந்தா மக்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் அதிகமா இருக்கும். தெரிஞ்சதையே திருப்பி திருப்பி எத்தனை தடவை செய்யறது என்கிற மாதிரி வந்த வறுமையானால் அது போர் அடிக்கக்கூடியதாக இருக்கும். பிற மக்களுக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னு வைங்க, அவன் வந்து இதையெல்லாம் வாசிட்டு எப்ப இஸ்லாத்துக்கு வருவான். அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான், எல்லா வேதம் எந்த வேதத்தை கொடுத்தாலும் அடிப்படையை மட்டும்தான் கொடுத்துருக்கான். அதை தூதர்கள் விளக்குவாங்க, அந்த விளக்கமும் சேர்ந்து பாதுகாக்கப்படணும். தூதர்களுடைய விளக்கம் அவசியம் என்று சொன்னால் அதையும் தான் பாதுகாக்கணும், அதையும் தான் பின்பற்றணும். அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அவங்களை பின்பற்றுவது அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொள்வதாக தான் ஆகும் என்பதற்கு இந்த மொழியை இப்படி அடையிறான்ல அல்லாஹ் ஒரே மாதிரியா இருக்கணும், அதுல இருந்து விளங்கிடும். சரியா? அடுத்தது நம்ம என்ன சொல்றோம்னா அவங்களுடைய வாதத்தை வைக்கணும். இது வந்து இந்த 31ஆம் பக்கத்தில் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நிறைய வசனங்கள் போட்டிருக்கிறோம். இந்த வசனங்கள் பூரா என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் அருளியதையே நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லுது. இந்த மொத்த ஒவ்வொரு வசனம் அந்த கருத்தை சொல்லும், வேற வேற வார்த்தைகள் இருக்கும். எல்லாமே என்ன சொல்ல, அல்லாஹ் அருளியதையே பின்பற்றுங்கள் இருக்குது. அல்லாஹ் அருளியது இதுதான், குர்ஆன் தான், அதுதான் பின்பற்றணுங்கிறாங்க. அவங்களுடைய வாதத்தை நம்ம சொல்றோம். நாமளும் அல்லாஹ் அருளியதை தான் பின்பற்றணுங்கிறோம். நாமளும் என்ன சொல்றோம், இந்த வசனங்கள் எதை சொல்கிறதோ அதைத்தான் சொல்கிறோம். நாம கரெக்டா சொல்றோம். அல்லாஹ் அருளியதை பின்பற்றுவது என்ன, அல்லாஹ் அருளியது இந்த விளக்கத்தை பின்பற்று என்றுதான் அருளி இருக்கிறான். முதல்ல சொல்லிட்டோம்ல, அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கிற உண்மை. அல்லாஹ் அருளியதுல தான் என்ன இருக்குது, அப்ப அல்லாஹ் அருளியதானே பின்பற்றுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டால் நம்ம எதை பின்பற்றுறோம், அல்லாஹ் அருளியதை தான். அவன் தான் சொன்னான் இதை கேட்டுக்கிற சொல்லி, இந்த தூதர் சொல்வதையும் கேட்டுக்கிறங்க, அவர் தான் விளக்குவாரு என்பதற்காக நம்ம ரசூலை பின்பற்றுறோமா, அவன் தடை செய்திருக்கும் போது பின்பற்றுறோமா, அவன் கட்டளையிட்டதனால பின்பற்றுறோம். அப்ப அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்ற வசனங்கள் எல்லாம் ரசூலை பின்பற்றுவதற்கு எதிரானது கிடையாது. நாங்களும் அதைத்தான் சொல்றோம் சொல்லுங்க. நாங்க குர்ஆனை மறுக்கல. அல்லாஹ் அருளியதை பின்பற்றணும் அல்லாஹ் சொல்லும் பொழுது அதெல்லாம் கிடையாது, நாங்களும் இன்னும் கொஞ்சம் பின்பற்றுவோம் அப்படின்னு போனால் தப்பது. நாமளும் என்ன சொல்றோம், அல்லாஹ் அருளியதை தான் பின்பற்றுகிறோம். அப்ப 16:44 அல்லாஹ் அருளியது இல்லையா,
16 64 வசனம் அல்லாஹ் அருளியது இல்லையா? 14 4 வசனம் அல்லாஹ் அருளியது இல்லையா? அவன் தானே சொல்றான் விளக்கத்துக்கு தான் அனுப்புறது, ஆள் அனுப்புறத அவர் விளக்கம் செய்வாரு. அது இருந்தா தான் விளங்கும், இல்லாட்டி விளங்காது, முழுசா விளங்காது என்று அவன் சொல்லி இருக்கும் பொழுது நம்ம அதை பின்பற்றுவது எதைத்தான் பின்பற்றுறோம்? அல்லாஹ் அருளியதை தான் பின்பற்றுகிறோம் அப்படிங்கிறது இது அவங்களுடைய வாதம் தான் இதில் கொடுத்துருக்கோம். அதுக்கு வேண்டியதில்லை. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த வாதத்துக்கு நம்ம பதில் கொடுக்கிறோம். இந்த சொன்னமுள்ள வாதம் அல்லாஹ் அருளியதை தான் பின்பற்றணுங்கிறதுக்கு அதுக்கு ஏற்கனவே நான் சொன்னதை நீ பதிலா வச்சுக்கலாம். இந்த 16 இந்த ரசூல்லா விளக்குவாங்க, விளக்கத்தை ஏத்துக்கணும், அதையும் வச்சுக்கலாம். அது போக இதையும் வச்சுக்கலாம். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷன், TNTJவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் BJ சம்சுல்லுஹா, MI சுலைமான், MS சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய CDக்கள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் BJ அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இந்த 3 வகையான வகை இருக்குல்ல, 42:5 அல்லாஹ் சொல்றான். 42வது வசனத்துல 51 அல்லாஹ் சொல்லுகிறான், வஹையின் மூலமோ ஒரு வகை, திரைக்கு அப்பால் இருந்தோ 2 வகை, அல்லது ஒரு தூதரை அனுப்பி தனது விருப்பப்படி தான் நாடியதை அறிவிப்பதன் மூலமோ தவிர வேறு வழிகளில் எந்த மனிதனிடமும் அல்லாஹ் பேசுவதில்லை. அப்ப அல்லாஹ் மனிதனோட பேசுவதற்கு 3 வழி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த குர்ஆன் என்பது ஒரு வழி. குர்ஆன் என்பது என்னது? எந்த வழி அது? தூதர், ஜிப்ரீல்ங்கிற தூதர்ங்கிற இந்த இடத்துல மலக்க குறிக்குது. ஒரு தூதரை அனுப்பி இது அல்லாஹ் சொல்றான், அவர் வந்து சொல்வார். அல்லாஹ் நம்மள்ட்ட சொல்ல மாட்டான், ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல மாட்டான். ஜிப்ரீல் வந்து என்ன சொல்வாரு? இதை அல்லாஹ் சொன்னான் அப்படிம்பாரு. அது ஒரு அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு முறை. அப்ப அல்லாஹ் வந்து 3 வகையில் பேசுறான்னு சொல்றது விளங்காதுதான் இந்த அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று சொல்றாங்க பாருங்க, அவங்கள்ட்ட உள்ள குழப்பமே. அவன் என்ன விளங்கிட்டான்? அல்லாஹ் அருளியதுண்டா ஜிப்ரீல் வந்து கொடுப்பாரு மட்டும்தான் விளங்கிட்டான். அல்லாஹ் சொல்றான் 3 வகையா அருள்வேங்கிறான். 3 வகையா அல்லாஹ்வுடைய செய்தி இறை தூதர்களுக்கு கிடைக்கும் என்று இருந்தால் இவன் ஒரு வகையை தான் எடுத்துக்கணும்னு விளங்கிட்டான். அல்லாஹ் அருளியதை பின்பற்றுவோம், இது மட்டும் அல்லாஹ் அருளியதுங்கிற நீ, இது அல்லாஹ் அருளியதுதான், உண்மைதான். அல்லாஹ் அருளியது என்பது அந்த தூதருக்கு வேற வகையில் அருள் இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் அருளியதை பின்பற்ற சரி, அந்த தூதருக்கு அல்லாஹ் எப்படி அருள்னா ஜிப்ரீல் மூலமா அருளுகிறான், அது ஒரு வகை. திரைக்கு அப்பால் இருந்து ஏதாவது சொன்னானா, அப்படி எதுவும் அருள் இருக்கிறானா அதை பார்க்கணும்ல. அல்லது உள் உணர்வுல வந்து அல்லாஹ் போட்டு விட்டு அதன் அடிப்படையில் அவன் விளக்கினானா, அருளினானான்னு பார்க்கணுமா இல்லையா? அப்ப 3 வகையில் இறைவனுடைய வகி இருக்குது என்பது விளங்காத காரணத்தினால இந்த வசனத்தை அவர்கள் மறுக்கிற விதமாக இதை மட்டும் பின்பற்றுங்கிறான். அல்லாஹ் அருளியது இது மட்டும்தான், குர்ஆன் மட்டும்தான் ஒரு வகைன்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னா 3 வகைங்கிறான். நான் வந்து மனிதன்கிட்ட பேசுறது 3 மனுஷன்டா தூதர் தான் பேசுவான், நம்மள்டே பேசுவான். மனிதன்டா யார்கிட்ட பேசுவான்? தூதர் தான் பேசுவான், மார்க்க விஷயங்களை, கட்டளைகளை எல்லாம். அப்ப அல்லாஹ் வந்து தூதர்கள்ட்ட பேசுறது என்பது 3 வகையில் பேசுவான் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் சொல்லுது இவன் ஒரு வகையில் தான் பேசுறதை ஏத்துக்கிறான். அப்ப இந்த வகையில என்ன செய்யறான்? அவன் தவறு செய்யறான். 3 வகையான வகை இருக்குங்கிறது விளங்கல. அந்த 3 வகைக்கு நம்ம உதாரணங்களை காட்டுறோம். இந்த ஆயத்தை அவ்வளவுதான் டாபிக். மூசா நபிட்ட அல்லாஹ் பேசினான், அது வந்து நேருக்கு நேரா திரைக்கப்பால் இருந்து பேசினான். அதே மாதிரி உள்ளுணர்வை ஏற்படுத்துறதுக்கு வந்து அதுக்கு வந்து தூதரை அனுப்பி பேசுறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்க வேண்டியது இல்லை.
வகி மூலம் பேசுதல்ங்கிறது உள்ளுணர்வை காட்டி பேசுறது என்பது அந்த தேனீக்கிட்ட பேசினாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அந்த உணர்வு எல்லாம் போடுவான். அவங்க அதை என்ன செய்வாங்க, எடுத்து சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் சிந்தித்து பார்த்தால் கூட அது விளங்காது, அப்படிப்பட்ட விஷயமா இருக்காது. கையை உயர்த்தணும், நெஞ்சில கட்டணும்னா சிந்திச்சு கண்டுபிடிக்கலுமா? தொழணும், நீங்க தொழணும்னா எப்படி அப்படின்னு ஐடியா பண்ண முடியும்? அப்படி ஒரு கருத்து உள்ளத்துல வருதுன்னா எங்க இருந்தா வருது? அங்க இருந்து வருது. வந்தோட அவங்க எடுத்து சொல்றாங்க. அப்ப சிந்தனைகள் எல்லாம் சிந்திச்சு காட்டுறாங்க. இது மாதிரி எல்லாருக்கும் தோணணும். சிந்தித்தல் என்பது அனைவருக்கும் அப்படி தோன்றினால்தான் அதுக்கு பேர் சிந்தனை. தொழுகை நிலைநாட்டுங்கிறேன், தொழுகை நீங்க சிந்திங்கன்னு ஆளுக்கு ஒண்ணு சொல்றேன்னு வைங்க, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவீங்க. அப்ப இது சிந்தனையில வரக்கூடிய விஷயம் இல்ல. சிந்திச்சு சொல்ற விஷயமா இருந்தா எப்படிதான் வரேன்? அதிகமான கரெக்டா சிந்திக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 100 பேர் இருக்கான்னா ஒரு 50 அறிவாளி இருக்கான்னு வைங்களேன், முட்டாள சிந்திக்க மாட்டா விட்டுருவோம். அந்த 50 அறிவாளி ஒரே மாதிரி சொல்லணும்ல. தொழுகை என்றால் என்னன்னு சிந்திங்கன்னு சொன்னா முதல்ல சிந்தனைக்கு வராது, அறிவாளி புரிஞ்சுக்கிடுவான். சரி மெனக்கட்டு சிந்திச்சா அவன் ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவான், இப்படி செய்யணும் அப்படி செய்யணுமா. அப்ப இது சிந்தனையில வர ரசூலுல்லாஹ் வந்து கையை உயர்த்தினார்கள் என்றால் சிந்தித்து பார்த்த உயர்த்த முடியும் அப்படின்னு அங்கிருந்து போடப்படுகிறது. நெஞ்சில கட்டினார்கள் என்று சொன்னா இது சிந்திச்சு பார்த்தா கட்ட முடியும், வசத்தின கை என்ன செய்யறது அப்படின்னு ஐடியா பண்ணியா செய்ய முடியும். அங்கிருந்து அது வருது. கொஞ்சம் நின்று அல்ஹம்து சூரா ஓதணும் இந்த இடத்துல அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா வழங்க முடியும். அதுக்கடுத்து இன்னொரு சூரா ஓதணும், அதுக்கடுத்து குனியணும், இதெல்லாம் சிந்திச்சு வழங்குறது இல்ல, போட்டு வழங்குறது தான். அல்லாஹ் வந்து தூதருடைய உள்ளத்தில் என்ன செஞ்சான், தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது தொழுகண்டா என்னங்கிறது அங்க உள்ள ரெக்கார்ட் ஆயிக்கணும். தொழுகை நிலைநாட்டுங்கள் வகி வரும்போதே என்ன ஆயிரும், தொழுகண்டா என்னங்கிறது அங்க ரெக்கார்ட் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அவங்க எடுத்து என்ன செய்வாங்க, விலைக்கு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து வழங்குது. 3 வகையான இது விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா 42ஆம் பக்கத்துக்கு போங்க. 3 வகையா அல்லாஹ் பேசுவாங்கிறது இதுல சொல்லியிருக்கிறோம். 42ஆம் பக்கத்துல என்ன சொல்றோம்னா சூரத்துன் நஜ்முல 53ல 2, 3, 4 53வது அத்தியாயத்துல 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் வரிசையா வரும். அதுல என்ன சொல்றான்னு கேட்டா மா யன்திகு அனில் ஹவா, இவர் வந்து மனோ இச்சைப்படி பேச மாட்டார். ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றான், அவங்க வந்து பைத்தியம் ஆயிட்டாருன்னு சொல்றான். முகமது பைத்தியம் முடிச்சிருச்சு உளர்றாருன்னு அவன் சொன்னான்ல, அதுக்கு மறுப்பு கொடுக்கறான்ல. மா லல்ல சாஹிபுக்கும், உங்களுடைய தோழர் வந்து வழிகட்டு போகவில்லை, அவர் கரெக்டா தான் சொல்றாரு, அவரா பேசுறா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. புதுசு புதுசா சில விஷயங்களை சொன்ன உடனே அவர் ஏதோ இஷ்டத்துக்கு சொல்வதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மா யன்திகு அனில் ஹவா, அவர் மனோ இச்சைப்படி என்ன செய்யல, பேசுவது இல்லை. இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, இது அறிவிக்கப்படுகிற செய்தியை தவிர வேறு இல்லை. அவர் என்ன பேசினாலும் எதைத்தான் அவர் பேசுறாரு, அறிவிக்கப்படுறதை தான் பேசுகிறார். அப்படிங்கும் போது அவர் பேச்செல்லாம் வஹீன்னு வந்தது, குர்ஆன் மட்டும் வஹீன்னு வரல. அவர் என்னவெல்லாம் உங்கள்கிட்ட பேசினாரோ அது அவரா பேச மாட்டாரு, அவர் அறிவிக்கப்பட்டுதான் என்ன செய்வாரு, பேசுவாரு அப்படின்றது இந்த வசனத்தில் இருக்கிறது. அப்ப இந்த வசனமே நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் சொல்லி மக்களுக்கு பிரச்சாரம் செய்து இருக்கிறாங்க. அந்த பிரச்சாரத்தின் போது பல செய்திகளை சொல்லுகிறாங்க. அந்த செய்திகள் எல்லாமே அவரா சொல்லல, அதுவும் நான் தான் சொன்னேன், நான் தான் என்ன செஞ்சேன், அறிவிச்சு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அவர் பேசுறது எல்லாமே வஹீன்னு சொன்னா அப்ப ஏன் நீ ஒன்னு எடுத்துட்டு ஒன்னு எடுத்துக்க மாட்டேங்கிற? அது கூட இன்னும் சொல்ல போனா இது வந்து குர்ஆனையே குறிக்கல, குர்ஆனே குறிக்கல. இது குர்ஆனை தனியா இருக்கு, குர்ஆனை பின்பற்றுவது. இதுல குர்ஆன் அல்லாம பேசுறது, அவர் பேசுறது என்ன அர்த்தம்? குர்ஆன் வந்து அவர் பேச்சா? இதுல என்ன வருதுன்னா அவர் பேச மனோவிச்சப்படி பேசல, அப்ப அவர் பேச்சுக்கு தான் அல்லாஹ் வஹீங்கிறான். இதுல குர்ஆனை கூட இது குறிக்காது. சொல்ல போனா குர்ஆனை வந்து குர்ஆன் அல்லாஹ்வுடையதுங்கிற வேற வசனங்கள் குறிக்கும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வசனங்கிறதுக்கு வேற இருக்கிறது. குர்ஆன் வந்து அவருடைய பேச்சா? அவருடைய பேச்சு இல்ல, அவர் பேசுவது இல்லை, மனோ இச்சைப்படி பேசுவது இல்லை. இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, அறிவிக்கப்படுற செய்தியை தவிர வேற எதுவும் கிடையாது. அவர் சொல்ற எல்லாமே வஹீ தான், வஹீனா உள்ளுணர்வு தான். நான் தான் அந்த உள்ளத்துல போடுறேன், போட்டுட்டு அவர் பேச்சு அவருடையது, கருத்து என்னுடையது என்று சொல்றான்ல. நான் உள்ளத்துல போட்டுருவேன், அந்த வார்த்தை அவருடையது, அது வந்து அவரா சுயமாக அவர் சிந்தித்து என்ன செய்யறது இல்ல, பேசுவது கிடையாது. இந்த வசனம் தெல்ல தெளிவாக அவங்க பேசினதெல்லாம் வஹீ, நான் தான் சொன்னேன் அல்லாஹ் சொன்ன கொண்டாடிட்டான். அப்புறம் நீ அவர் பின்பற்ற சொல்ற, நீ அல்லாஹ் சொல்றல கேட்கிறோம்,
ரசூலுல்லாஹ் சொன்னதை நம்ம கேட்டால் யார் சொல்ற கேட்கிறோம்? அல்லாஹ் சொல்றதுல கேட்கிறோம். அவன்ல அறிவிச்சு கொடுத்திருக்கான். இவர் எடுத்து சொல்லக்கூடிய ஸ்பீக்கர் தானே இவர் ஸ்பீக்கர் மைக்ல இருந்து சத்தம் வந்தா மைக்கா பேசுது, பாக்ஸ்ல இருந்து உங்களுக்கு சத்தம் வருது, பாக்ஸ்ல இருந்து வந்தாலும் பாக்ஸா பேசுது இல்ல. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் தான் மெசேஜ் போடுறேன், உனக்கு அவர் வழியா வருது, அங்க கொண்டே போட்டுருவேன், அங்க போட்டு என்ன செய்யும் ஸ்பீக்கர் மாதிரி உனக்கு எடுத்து தருதுன்னு அல்ல அந்த மாதிரி சொல்றான்னா, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேச்செல்லாம் வஹி என்பது கண்டிப்பா அவங்களை பின்பற்றணும், அவங்களுடைய சொல்லும் மார்க்கும் என்பதை காட்டுகிறது. இதுல மட்டும் ஒரு எதிர்கேள்வி ஒன்று கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? உலக விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்காங்க, அதெல்லாம் வஹியா? பேசுறதுலாம் வஹின்னு சொன்னா அப்ப ஏன் சில தப்புகள் எல்லாம் கண்டிச்சான், அபசவத்த வெள்ளான்லாம் எதுக்கு சொன்னான், முகம் சுளித்தார் கடுகெடுத்து விட்டார்னா அது வஹியில பேசலையே. அது மாதிரி கோவப்பட்டிருக்கிறாங்க, பல மாதிரி இறைவனுடைய அனுமதி கேட்காம சில காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது பேசுறதெல்லாம் வஹிங்கிறதுக்கு முரணா தெரியுது. பேசுற அவன் எதிர்கேள்விதான் கேட்பான், இதுக்கு பதில் அவனுக்கு சொல்ல இயலாது. இத பதில் சொல்லி அவர் பேசுறது வஹியா இல்லையா அதுக்கு சொல்லு அப்படின்னு அதை சொல்லாம பேசுறதெல்லாம் வஹி என்று சொன்னால் அப்ப ஏன் அவர் தவறா பேசினாரு, அப்ப ஏன் அவர் இறைவன் அதை கண்டிச்சான்? அதுல இருந்து என்ன தெரிகிறது? பேசுவதெல்லாம் வகை இல்லைன்னு தெரியுதுமா. அல்லாஹ் சொல்ற வகை, அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். ஒரு எதிர்கேள்விதான் கேட்பான். இதுல என்ன கேள்வி வரும்? எதிர்கேள்விதான் வரும். அந்த எதிர்கேள்விக்கு நம்ம பதில் சொல்லத்தான் வேணும். பேசுறதெல்லாம் வகைன்னு சொன்னா அது என்ன அர்த்தத்தில், அது என்ன கான்செப்ட்ல சொல்றது? அப்ப 40 வருஷத்துக்கு முந்தி பேசினா அதெல்லாம் வகையா? அதெல்லாம் வகை கிடையாது. பேசுறதுன்னு சொன்னா ஆன்மீகம் என்று பேசினார அதுதான் வகை. அது தூதரை எதுக்கு அனுப்புறது? ஆன்மீகத்தை சொல்லித் தர்றதுக்கு தானே வகை. கொஞ்சம் குருமாவை நிறைய ஊத்துனா அது வகையா? சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, குருமாவை நிறைய ஊத்துன்னு சொல்றாரு சாப்பிடும் போது, இது வகையா? இது வகை கிடையாது. இதெல்லாம் நபி ஆகுறதுக்கு முன்னே சொல்லியிருப்பாரு. நபி ஆகுறதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது நினைச்சிருப்பாரு, அப்படி சொல்லியிருப்பாரு. ஒட்டகத்தை கொண்டு வா, எடுத்துட்டு வா, ஏறி போகணுன்றாரு. இது வகையா? இதான் நீனு சொல்லி நான் எல்லாம் சொல்றதானே. உனக்கு ஒட்டகம் தேவைப்பட்டா நீனும் கேட்ப, அவருக்கு தேவைப்பட்ட அவரும் கேட்ப, அதுல உனக்கு டவுட்டும் இல்லையே, அதுல உளறாருன்னு சொல்லலையே. அவர் எந்த பேச்சை உளறுகிறார் என்று அவன் சொன்னானோ அதுக்கு தான் பதில். அந்த பதில் ஆரம்பம் எப்படி வருதுன்னா, ஒன்ன ஜிமின்னு சத்தியம் பண்ணிவிட்டு மாலல்ல சாஹிபுக்கும், உங்கள் தோழர் வழிதவறி போயிட்டாருங்கிற. எதை வழிதவறி போனதாக சொல்கிறாய் அது எல்லாம் வகை. பாயிண்ட் வழங்குதா? எதுக்கு தான் இல்ல கவுண்டர் கொடுக்குறான்? வழிதவறி போனது எதை சொன்னா? இதுதான் சொன்னா. ஒரு இறைவனை வணங்குறது கெட்டு போயிட்டாரு, நம்ம எல்லாம் பல இறைவனை வணங்கிட்டு இருந்தோம், மாத்திட்டு நினைஞ்சிட்டாரு, குழப்பிட்டாரு, நம்ம ஒரு டைப்பா இறைவனை வணங்குறோம், இவர் வேற ஒரு டைப்பா வணங்க சொல்றாரு, ஆளு கெட்டு போயிட்டாரு, சமூகத்தை நம்ம வழி கட்டுங்கிறான்ல. இவன் தர்கா வணங்கிக்கிட்டு நம்ம போய் தர்கா வணங்கான நம்ம வழி கெட்டவன் அவன் சொல்றான். அந்த மாதிரி அவன் என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹ் வழி கெட்டவருங்கிறான். எதுக்காக சொல்றான்? அவன் ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சிருந்தான். நேர் வழின்னு சீட் அடிக்கிறது, குத்தடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, நிர்வாணமா தவாப் செய்யறது, கல்லு மண்ணை வணங்குறது, இதுகளெல்லாம் என்னது? தண்ணி அடிச்சுட்டு ஆடுவது, இதெல்லாம் அவங்களுடைய வழிபாடா இருந்துச்சு. இது ஒரு மறுத்தார்ல, இது தப்புண்டார்ல, இதைத்தான் வழிகேடுனான். இவர் வழிகேட்டு போயிட்டாரு, நம்மள மாதிரி இல்ல. அவர் எதுல வழிகேட்டு போனதா அவன் சொன்னானோ அந்த பேச்சு பூரா வகி. இது திங்கிறதுல வழிகேட்டு போயிட்டாரு சொன்னா, கோதுமை நம்ம எல்லாம் கோதுமை திங்கிற மண்ணை திங்கிறாரு அப்படியே சொன்னா, அவன் தின்ற கோதுமை ரொட்டி தான் அவரும் தின்றாரு, அவன் குடிச்ச தண்ணியை தான் அவரும் குடிச்சாரு, அவன் சாப்பிட்ட பேரச்ச மலத்தை அவர் அதுலயே வழிகட்டு போனதா சொன்னா அதெல்லாம் வகியில செஞ்சது கிடையாது. அப்ப வகி என்று இங்க சொல்வது எது என்றால், எதை சொன்னதால் வழிகேடர் என்று அவன் சொன்னானோ அதெல்லாம் வகி. ஒரு இறைவனை வணங்க சொன்னது வழிகேடுன்னா அது வகி. இந்த தொழுகை முறை வழிகேடுன்னா இல்ல வகி. இந்த நோன்பு வைக்கிறது வழிகேடுன்னா இது வகி. அப்ப வகி அவர் பேசுறதெல்லாம் வகின்னு சொன்னா எந்த மாதிரி பேச்சை இது சொல்லுது? எந்த மாதிரி பேச்சை அவன் உளறன்னு சொன்னானோ இதையெல்லாம் உளறல சொல்லிருப்பான். வாங்கப்பா சாப்பிட்டு வருவோம், ஹோட்டல் போயிட்டு வருவோம், உளறல வேணாம் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு கேட்கிறாரு, உளறல் சொல்லுவான் அவன்? இதை உளறல் சொல்ல மாட்டான். அப்ப எதை அவன் உளறல் என்று சொன்னானோ அந்த பேச்சு எல்லாம் வகி. வகியா இருக்கனால உனக்கு உளறலா தெரியுது. என்ன தெரியுது? மனிதர் நம்ம பேசுற மாதிரி பேச மாட்டேங்கிறார், டிஃபரெண்டா பேசுறாரு, ஊர் உலகத்துக்கு அப்பாற்பட்டு பேசுறாருன்னு சொன்னா அவரா பேசல, வந்து பேசுறாருன்னு அர்த்தம். அப்ப அந்த பேசுவதெல்லாம் வகி என்பதற்கு அர்த்தத்தை முந்தின வசனம் சொல்லிடுது. என்ன சொல்லுது? உங்கள் தோழர் வழிகட்டு போகவில்லை,
அவர் தவறான பாதைக்கு செல்லல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பேசுறதெல்லாம் வகிங்கிறான். பேசுறதெல்லாம்னா பேசுறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. வேற என்ன அர்த்தம்? எந்த பேச்சில் வழிகேடு என்று நீ நினைக்கிறாயோ அந்த பேச்சுகள் பூரா என்னது? வகி. இப்ப குழப்பம் வராது. அவர் மனுஷங்க முள்ள கோவப்பட்டிருப்பாரு, மனுஷங்க முள்ள சில தப்பு பண்ணுவாரு, அது வகியில செஞ்சது கிடையாது. அதெல்லாம் எல்லாம் என்ன செய்வான்? கண்டிப்பான். இது மாதிரி ரசூலுல்லாவுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இது மாதிரி பல நிலைகள் இருக்கிறது. ஒரு மனிதன் எடுக்கிற முடிவு என்ன இருக்கிறது? பல நிலைகள்ல இருக்கிறது. ஒரு நாட்டுக்கு பிரதமர் இருக்கிறாரு. இப்ப பிரதமர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாருங்கிறோம். இது ஒரு வாசகம். பிரதமர் என்னஞ்சாரு? ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குப்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு பிஜே, லூஹா, எம்எஸ், அல்தாஃபி, நாசர், ரஹ்மத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. அம்மாபட்டினம், அதராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு. ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 டிவிடியில் ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. பிரதமர் தலப்பா கட்டியிருக்கிறார். 2 பிரதமர் தான் செய்யறாரு. பிரதமர் மன்மோகன் சிங் தலப்பா கட்டிருக்காருல, பிரதமர் தலப்பா கட்டியிருக்கிறாரு. பிரதமர் கையெழுத்து போட்டாரு. இது 2 பிரதமர் என்ற அடிப்படையில் செஞ்சதா? 1 பிரதமர் என்ற அடிப்படையில் செஞ்சது. 1 அவர் பிரதமரா இல்லாட்டாலும் செய்வாரு. தலப்பா கட்டுறது இருக்குது, பிரதமர் தான் கட்டியிருக்கிறாரு. இந்த தலைப்பாகை பிரதமர் என்பதற்காக கட்டினாரா? பிரதமரா இல்லாட்டி அவுத்துருவாரா? இதுக்கு முந்தி உள்ள எல்லா பிரதமரும் கட்டினாங்களா? இல்ல. அப்ப பிரதமர், ஆனா பிரதமர் தலப்பா கட்டிருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பிரதமர் தலப்பா கட்டிருக்காருன்னு சொன்னா பிரதமர் பிரதமர் என்ற அடிப்படையில் கட்டிருக்காரா? அத இல்ல. பிரதமர் கையெழுத்து போட்டார், ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்னா அது பிரதமர் என்ற அடிப்படையில் போட்டார். அந்த சீட்ல இல்லாட்டி கையெழுத்து செல்லவும் செய்யாது, போடவும் மாட்டான். அமெரிக்காவோடு பிரதமர் ஒப்பந்தம் செய்தாருங்கிறோம். அப்ப அந்த போஸ்ட்ல இருந்தா தான் செய்ய முடியும். பிரதமர்ங்கிற போஸ்ட் இல்லாட்டி அந்த ஒப்பந்தம் செஞ்சிருக்க முடியாது. இந்த தலப்பா என்பது அதுவும் பிரதமர் தான் கட்டியிருக்கிறாரு. பிரதமர் ருசித்து சாப்பிட்டாருன்னு போடுவாங்க. அது பிரதமர் என்ற முறையில் ருசி சாப்பிட்டாரு. அது அவர் பிரதமரா இல்லாம கொடுத்தாலும் தின்னு இருப்பாரு. நாளைக்கு பிரதமர் இறங்கிட்டாருன்னா சாப்பிடாம போயிருவாரா? பிரதமர் சப்பாத்தி குருமாவை ருசித்து சாப்பிட்டாருன்னு நான் பேப்பர்ல எழுதுறான். அப்ப பிரதமருடைய செயல் தான் எல்லாமே. பிரதமர் ஒண்ணுக்கு போற கூட அவருடைய செயல் தான். அது பிரதமர் என்ற அடிப்படையில் ஒண்ணுக்கு போனாரு. பிரதமர் ஒண்ணுக்கு போனாருன்னா என்ன அர்த்தம்?
பிரதமர் என்ற அடிப்படையில் போகல. அப்ப ரசூலுல்லாஹ் பேசினார்கள்னா ரசூல் என்ற அடிப்படையிலையும் பேசுவார்கள், மனிதர் என்ற அடிப்படையிலையும் பேசுவார்கள். எது ரசூல் என்ற அடிப்படையில் பேசுகிறார்களோ அது வஹி, எது மனிதர் என்ற அடிப்படையில் பேசுகிறார்களோ அது என்ன இல்ல வஹி. இப்படி டிஃபரெண்டா இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஒரு கடை முதலாளி இருக்கிறான், முதலாளி என்ற முறையில் ஒன்னு பேசுவான், மனிதன் என்கிற முறையில் என்ன செய்வான் அது ஒன்னு பேசுவான், குடும்ப தலைவன்கிற முறையில ஒன்னு பேசுவான், சாதாரண அடிப்படையில் ஒரு பேசுவான், ஒரு இயக்கத்தின் தலைவன் என்ற முறையில் ஒரு கருத்தை சொல்லுவான். இப்ப நாங்க பாடம் நடத்துறோம், தௌஹீத் ஜமாத் தலைவர் என்ற அடிப்படையில் பாடம் நடத்துறேன், இல்லாட்டால் நடத்துவேன். இந்த தௌஹீத் ஜமாத் தலைவருக்கு இந்த பாடத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? ஆனா தௌஹீத் ஜமாத் தலைவர் பாடம் நடத்தினார்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இல்ல, தலைவர் என்ற அடிப்படையில் நடத்தினார் அர்த்தம் கிடையாது. பாடம் இது மார்க்க விஷயம், எங்கேயும் நடத்துவோம், இந்த பொறுப்புல இருந்தால் நடத்துவோம், இல்லாட்டால் நடத்துவோம். இந்த ஆனா என்ன அவர் யாருன்னு காட்டுறதுக்கு ஒரு அடையாளத்துக்கு சொல்லுவோம், அடையாளத்துக்கு சொல்லுவோமே தவிர அந்த பொறுப்புக்கும் அந்த செயலுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கணும். சம்பந்தம் இருந்தா அந்த அடிப்படையில் செஞ்சது. ஆனா இதை யாரும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். நான் பிரதமர் என்கிற அடிப்படையில் இதை சாப்பிடவில்லை, மனிதன் என்ற அடிப்படையில் சாப்பிடுகிறேன்னு சொல்ற திம்மா ஒருத்தன் விலங்கு. எல்லாருக்கும் என்ன செய்யும், பிரதமர் சாப்பிட்டார்னு பேப்பர்ல எழுதும் போது பிரதமர் சாப்பிட்டாரு, ஆனால் இது பிரதமர் என்கிற அடிப்படையில் அவர் சாப்பிடவில்லை, மனித இயல்பின் அடிப்படையில் சாப்பிட. இது உண்மை. இந்த உண்மை சொன்னா கிறுக்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையை சொல்லக்கூடாதுல்ல. எல்லாரும் அது என்ன மாதிரி ஒருத்தருக்கு விளங்காட்டி தான் அது விளக்கணும். பிரதமர் சாப்பிட்டாருன்னா அந்த போஸ்டுக்காக சாப்பிட்டார், அவரு வயசுக்கு தான் சாப்பிட்டார், விளங்குதா? அந்த போஸ்டுக்காக என்ன செய்யல, அவர் சாப்பிடவில்லை. ஆனா இது விளக்குனா தான் கிறுக்குத்தனமா போயிடும். இந்த இடத்துல அல்ல விளக்கிருந்தான்னு வைங்க, அதான் லூஸ்தனம். அவர் பேசுவதெல்லாம் வைக்கிட்ட எதை சொல்றவங்க தெரியுமான்னா அது மாதிரி போயிடுறது. அதனால என்ன செய்யணும், அறிவுடையவனுக்கு இது விளங்கும். அறிவுடையவனுக்கு என்ன செய்யும், பிரதமர் சாப்பிட்டார் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம், பிரதமர் அமெரிக்காவுக்கு போனார்னா அதுக்கு என்ன அர்த்தம், இது ரெண்டுக்கும் என்ன செய்யும் வித்தியாசம் எல்லாருக்கும் விளங்கும். எல்லாருக்கும் விளங்கும், உனக்கு விளங்கலங்கணும். நாளை குரான் சொல்றவனுக்கு என்ன செய்யல, விளங்க மாட்டேங்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய செயலா இருந்தாலும் சரி, எந்த மனிதருடைய செயலா இருந்தாலும் சரி, அவர் ஒரு பொறுப்பில் இருப்பாரையானால் அந்த பேரை சொல்லித்தான் அதை சொல்லுவாங்க. முதல்வர் நினைஞ்சாரு, முதல்வர் அங்க கொடநாட்டுக்கு போனாரு, ஓய்வு எடுக்க போனாருன்னா முதல்வராக ஓய்வு எடுக்க போறாரு. உங்க கொடநாட்டுக்கு போய் தங்குவது முதல்வர் டியூட்டியில ஒரு டியூட்டியா? முதல்வரா இருக்கிறாரு. முதல்வர் டெங்கு காய்ச்சலை பத்தி அதிகாரிகள்ட்ட ஆலோசனை நடத்தினார். இன்னைக்கு 2 செய்தி பேப்பர்ல பாப்பீங்க, டெங்கு காய்ச்சலை குறித்து ஆலோசனை நடத்தினார். இது எந்த அடிப்படையில் நடத்தினாரு? ஆமா, அவர் வெயில் கடுமையா இருக்கிறதுனால கொடநாட்டில் ஓய்வு எடுக்க போறாருன்னா இது முதல்வர் என்ற அடிப்படையிலையா? முதல்வரா இல்லாட்டாலும் கோடை காலத்தில் அவங்கள்ட்ட மங்களா இருந்து அங்க போய் இருக்கத்தான் செய்வாங்க. அது முதல்வர் டியூட்டி கிடையாது. கொடநாட்டில் போய் தங்குறது அவங்களோட டியூட்டி ஒன்றும் கிடையாது. அப்ப முதல்வர் தான் நம்ம சொல்லுவோம், நம்ம விளைவிக்கிறோம். முதல்வர் என்று சொன்னா முதல்வர் என்ற அடிப்படையில் செஞ்சது எது, முதல்வர் என்று இல்லாமலும் ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் செய்தது எது, நம்ம விளங்குதுல அந்த மாதிரி விளங்குற வசனம் தானே. இதை பேசுறதெல்லாம் வஹீன்னு சொன்னா தூதர் என்ற அடிப்படையில் பேசுனது. பேசுறதெல்லாம் வஹீன்னு அர்த்தம், எதை தூதர் என்கிற அடிப்படையில் அவர் பேசினாரோ அதெல்லாம் வஹி. ஒருத்தரை கண்டவனும் கோவப்படுவது தூதர் அடிப்படையிலையா? கோவப்படுத்துற மாதிரி வார்த்தை நீங்க சொன்னா எனக்கு கோவம் வரும், நான் கோவப்படுத்துற மாதிரி வார்த்தையை சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். இது தூதருங்கிற முறையில, மாணவருங்கிற முறையில, ஆசிரியர் முறையில் எடுத்துக்கொள்வதா? அது மனிதர் என்ற முறையில் என்ன செய்யறது, எடுத்துக்கொள்வது. அப்ப இதனால இதுக்கு எதிராக கவுண்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பதில் இப்படி கொடுத்துருங்க. அதனால இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது, பேசுறதெல்லாம் வஹி என்பது அந்த இதை சொல்லுகிறது, அதாவது மார்க்க விஷயத்தை சொல்லுகிறது. எதை வழிகட்டுதா சொன்னான்னு அதை சொல்லுகிறது. அப்ப அவங்களுடைய அந்த பேச்சு எல்லாம் வஹீன்னு வறுமையானால் அதை பின்பற்ற அவசியமா இல்லையா? அப்படி குரான் மட்டும் போதும். இந்த வசனத்தை மறுக்கிறான் அவன். முதல்ல உள்ள வசனங்களையும் மறுத்துவிட்டான். அதாவது நீ தான் விளக்கணுங்கிறத மறுக்கிறான், ஒரு வசனத்தை மறுக்கிறான். எல்லா தூதரையும் இப்படித்தான் அனுப்பி இருக்கிறோம், மொழி ஒன்றுபட்டு இருக்கணும், விளக்கணும் அவரு என்கிற வசனத்தை அவன் மறுக்கிறான். 3 வகையா அல்லாஹ் பேசுவான் அப்படிங்கறத மறுக்கிறான். அவர் பேசுறதெல்லாம் வஹி, வஹியை தவிர வேற இல்ல, இதையும் மறுக்கிறான். அகல குரான் பேரு அவனுக்கு. ஆனா உண்மையில அவன் என்னவா இருக்கான், முன்கிருள் குரானை மறுக்கிறவனா இருக்கிறான். குரானுக்கு உடையவனாக இல்லாம அகலண்டா உடையவன், உடையவனான் பேரை வைத்துக் கொள்கிறான். நடவடிக்கை என்னவா இருக்குன்னா குரானை மறுக்கிறவனா இருக்கிறான். குரானை ஹதீஸையும் யார் பின்பற்றுகிறார்களோ அவங்க தான் அகலல் குரான். அவங்க தான் யாரு, நம்ம தான் அகல குரான். ரசூலுல்லாஹ் என்னஞ்சாங்க, அவுத்திரு அகலல் குரான், குரான் அகல குரான்களே நீங்கள் வித்ரு தொழுவுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, அகல குரான்ங்கிறாங்க. ஆனா வித்ரு தொழுவு சொல்றாங்க, வித்ரு குரான்ல இல்ல.
அதுல என்ன வருது? அவுத்திரு வித்திரு தொழுவுங்கள் அகலல் குரான். அகல குரான்களை முஸ்லீம்களுக்கு ரசூலுல்லாஹ் வச்ச பேர் என்ன? நம்மள அகல குரான் தான். குரான் ஹதீஸும் சேர்க்க தேவையே இல்லை. அகல குரான் இருந்தா ஹதீஸ் என்ன பின்பற்றுவான். இவன் போலி நம்ம பேர் தப்பானது பயன்படுத்துறதுனால நம்ம பயன்படுத்திக்க கூடாது. அது ஒரு நல்ல பேர். அகல குரான் என்பது என்னது? நல்ல பேர். அவன் அகல குரான் சொல்லவே கூடாது. அவன் குரானை மறுக்கிறான்னு அவனுக்கு பேர். அவனு சரியா முன்கிருள் குரான் தான் அவன் பேரை தவிர அவனுக்கு பேர் என்ன இல்ல? அகல. நம்ம தான் அகல குரான். நாங்க தான் குரானுக்கு உடையவர்கள். ஏன்? குரான் சொல்றபடி குரானை விளங்குறோம். குரான் என்ன மாதிரி விளங்க சொல்லுகிறதோ அந்த மாதிரி நாங்கள் குரானை ஏற்றுக்கிறோம். குரான் தெளிவானது என்பதை நாங்க தான் நிரூபிக்கிறோம். நீ குரான் தெளிவற்றன்னு சொல்ல வர்ற. தெளிவானது என்று சொல்லி தெளிவானதுதான், ஆனா தெளிவில்லாதுங்கிறான். அவன் என்ன சொல்றான்? குரான் தெளிவானது, எங்கட விளக்கத்துக்கு ஆனா தெளிவில்லாது. நம்ம என்ன செய்யறோம்? குரான் தெளிவானதுதான், இந்த அதுக்கு தெளிவு காட்டிடுறோம். அப்ப யாரு குரான்? அகல குரான். நம்ம தான் குரான். அகல குரான். அகல குரான்ங்கிற பேரை நமக்கு ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் நோக்கி சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து பல ஒரு 5 வசனம் போட்டிருக்கிறோம். 5, 6, 7 வசனம். 1, 2, 3, 4, 7 வசனம் இருக்கு 47ஆம் பக்கத்துல. இந்த 7 வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, 7 வசனமும் ஒரே கருத்து தான். வார்த்தைகள் முன்ன பின்ன வந்தாலும் 7 வசனத்தில் என்ன செய்யறது கேட்டா, அதாவது அல்லிமுல் கிதாப ஒல் ஹிக்மத, ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லும் போது இவர் என்ன செய்வார் என்றால் வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய டியூட்டியை சொல்லும் பொழுது இந்த தூதர் என்ன செய்வார் என்றால் 2 வேளை செய்வாரு. அல்லிமுஹும் அல் கிதாப, வேதத்தை கற்றுக் கொடுப்பாரு. ஒல் ஹிக்மத, ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். அதை கற்றுக் கொடுப்பதற்கு நான் அனுப்புனேன். ரசூலுல்லாஹ்வை அனுப்புனதை பத்தி இதெல்லாமே ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லுது. இந்த 7 வசனங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எதற்கு அனுப்பி இருக்கிறான் என்று சொல்றது. எதுக்கு அனுப்பி இருக்கிறான்? அவர் வேதத்தையும் கற்றுக் கொடுக்கணும், ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அப்ப அவர் வேதத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கு, ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும் வந்திருக்குது. அந்த ஞானம் எங்க? ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும்னா கற்றுக் கொடுத்துப்பாரா இல்லையா? அல்லாஹ் எதுக்கு அனுப்புனான்னு அதை செய்யாம இருந்திருப்பாரா? தூதர் அனுப்புறான், எதுக்கு அனுப்புறான்? நீ ஞானத்தை கற்றுக் கொடுத்துடுவான்னு அனுப்புறான். அப்ப ஏதோ ஒரு ஞானத்தை அவன் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அவர் அதை செஞ்சிருப்பாரா இல்லையா? ஞானத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு. வேதம் இந்த இருக்குது, ஞானம் எங்க? வேதம் இருக்கு, கையில இருக்குது. அவர் கற்றுக் கொடுத்த ஞானம் எங்க? இப்ப ஞானத்தை கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா இந்த வேதத்தை பொய்யாக்குற. அல்லாஹ் எதுக்கு அனுப்புனான்னு அது நிறைவேறல. அவன் அல்லாஹ்வுடைய திட்டமே ஃபெயிலியர் ஆச்சுன்னு அர்த்தம். அல்லாஹ் அனுப்புறான், ஒரு ஆளை செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறான். அவர் எப்படிப்பட்டவரா இருக்குன்னு அவன் சொல்வதை செய்து முடிப்பவரை தான் தேர்ந்தெடுப்பான். சொன்னதை மீறக்கூடிய தேர்ந்தெடுப்பானா? தேர்ந்தெடுக்க மாட்டான். அப்ப ஒரு ஆளை கூப்பிட்டு நீ போய் வேதத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வா, ஞானத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா அவர் 2ஐயும் செஞ்சிருக்கணுமா இல்லையா? செஞ்சிருக்கணும், கண்டிப்பா செஞ்சிருப்பார். செஞ்சு இருக்கணும்னு சொன்ன அவர் கற்றுக் கொடுப்பார்னு சொன்னாலேயே அதை நம்ம எடுத்துக்கணுமா இல்லையா? அவர் வேதத்தையும் நமக்கு என்ன செய்வாரு? கற்றுத் தருவாரு. ஞானத்தையும் கற்றுத் தருவாருன்னா அவர் நமக்கு கற்றுத் தருவார்னு சொன்னா அதை ஏத்துக்கணும் அர்த்தம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஒரு கற்றுத் தருவார், நீங்க என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளணும். ஒரு கற்றுக் கொடுத்தா நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த குர்ஆனை சொல்லும் போது என்ன செய்யறான்னா அல் கிதாப ஒல் ஹிக்மத்ங்கறான். கிதாபையும் ஹிக்மத்னா ஞானம். கிதாபையும் ஹிக்மத்தையும் அவருக்கு நம்ம கொடுத்தோம். கிதாபையும் ஹிக்மத்தையும் அவர் சொல்லி காட்டுவாரு. ஹிக்மத்தையும் சொல்லி காட்டுவாரு, கிதாபையும் சொல்லி காட்டுவாரு என்று இந்த வசனங்கள்ல எல்லாம் என்ன செய்யறது? இந்த வேதமும் ஞானமும் தலை போட்டிருக்கிறோம். இந்த வசனங்கள்லாம் அந்த 2 விஷயம் சொல்லப்படுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் கிதாப சொல்றதுக்கு மட்டும் வரவில்லை, புக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போறதுக்கு மட்டும் வரல, புக்கோட ஞானத்தையும் நமக்கு சொல்லித் தருவதற்காக வந்திருக்கிறார்கள். அப்ப அவங்க சொன்னதெல்லாம் ஞானம் அர்த்தம். அவர்கள் சொன்னது எல்லாமே என்னது? ஞானம். அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட ஞானம். அவர் கற்றுக் கொடுப்பார் என்றால் கற்றுக்கொள்வது நம்முடைய கடமை, அதை அறிந்து கொள்வது நம்முடைய கடமை, அறிந்து கொண்டால் பின்பற்றுவது கடமை என்ற எல்லா அர்த்தமே இதுல அடங்கி இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தின்படி பார்த்தாலும் அவங்க குர்ஆனை மறுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 2 விஷயத்துக்கு டியூட்டிக்கு வந்திருக்கிறாங்க, அவன் அதெல்லாம் கூட கொண்டு தந்துட்டு போயிட்டார், அது வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த வாதத்தை வச்சு நீங்க அதுக்கு பதில் சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் அதே கருத்தான், இது 2 ஒன்னா சேர்த்துக்கலாம். 4 வேளை எல்லாம் சொல்லி காட்டலாம். தூதர் என்ன செய்வார்னு கேட்டா வசனங்களை ஓதி காட்டுவாரு, வசனங்களை ஓதி காட்டிடுவாரு.
அதுக்கப்புறம் உங்களை தூய்மைப்படுத்துவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத் தருவார். நீங்கள் அறியாது இருந்தவற்றையும் உங்களுக்கு கற்றுத் தருவார். தூதருடைய வேலை என்ன? அவர் முதல்ல வேதத்தை ஓதி காட்டிடுவார், விளக்க மாட்டாரு. முதல் வேலை என்ன செய்வாரு? எத்லு அலையும் ஆயாத்திகி, அவனுடைய ஆயாத்துகளை ஓதி காட்டுவார். ஓதி காட்டினதுக்கு அப்புறம் அந்த ஆயத்தை விளக்குவார். ஓதி காட்டுறது அல்லாஹ் தனியா சொல்றான். அதுக்கப்புறம் அந்த வசனங்களை என்ன செய்வாரு? விளக்குவாரு. வசனத்துக்கு விளக்கமா மட்டும் இல்லாம சில ஹதீஸ்களை எடுத்தீங்கன்னா குர்ஆனுக்கு விளக்கமாவெல்லாம் இருக்காது. அது தனி டிராக்ல இருக்கும். குர்ஆனுக்கு மாற்றமாவும் இருக்காது, குர்ஆனுக்கு விளக்கமாவும் இருக்காது. அந்த மாதிரி ஹதீஸ் இருக்கா இல்லையா? இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம். 2 DVD ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில், விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக, விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா வரையின் தொகுப்பு ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நிறைய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொழுகையை பத்தி சொன்னாங்கன்னா அது விளக்கம்ன்றீங்க. ஹஜ்ஜை பத்தி சொன்னாங்கன்னா என்ன செய்வீங்க? ஹஜ்ஜின் குர்ஆன்ல இருக்குது, அதை விளக்கிட்டாருன்றீங்க. அது மாதிரி ஜக்காத்தை பத்தி சொன்னா, நோன்பு பத்தி சொன்னா விளக்கிட்டாருவீங்க. அது இல்லாம எத்தனை விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, பேசி இருக்கிறாங்க. இந்த அதாவது குர்ஆனுடைய எந்த ஒரு வசனத்துக்கு அது விளக்கம்னு சொல்ல இயலாது. எடுத்து பார்த்தோம்னா இது இந்த வசனத்துக்கு விளக்கமா அமைந்திருக்குன்னு சொல்ல இயலாது. ஆனா அதுவும் தேவையான விஷயங்களா இருக்கும். இப்ப உதாரணமா ஒரு தெருவுல வீடு கட்டுறீங்க. ஒரு தெருவுல இப்படி ஒரு வீடு, இப்படி ஒரு வீடு கட்டுறாங்க. கட்டும் போது பாதை இருக்கணும்ல. இந்த பாதையில சண்டை வந்துருது. பாதையில என்ன வந்துருது? எவ்வளவு பாதையை எடுத்துக்கிட்டான், நடப்பாதையில கொஞ்சம் 2 அடி எடுத்துக்கிட்டான், 3 அடி எடுத்துக்கிட்டான்னு பிரச்சனை வருது. இப்படி உங்களுக்குள்ள சண்டை வறுமையானால் நடைபாதை என்பதை 7 அடின்னு தீர்மானித்துக் கொள்ளுங்கள். 7 அடிக்குள்ள எவனும் வரக்கூடாது. 7 அடி விட்டாவணும். 7 அடிக்கு அப்புறம் என்ன எடுத்து தொலைஞ்சிட்டு போ. சண்டை வந்துருமையானால் மஸ்ட் 7 அடி இருக்க வேண்டும். மஸ்ட் என்ன செய்யணும்? 7 அடி குறைவாக சந்துகள் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க. இது எந்த வசனத்துக்கு விளக்கம்? ஒரு வசனத்துக்கு விளக்கம் இல்லை. இது குர்ஆனுடைய எந்த ஒரு வசனத்துக்கு இது விளக்கல. இது ஒரு தனி சட்டம். இது சொல்லுகிறது. இது குர்ஆனுக்கு முரணும் இல்லை. இது இந்த வசனம், இந்த சட்டம் எந்த ஒரு ஆயத்துக்காவது முரணா இல்ல, எந்த ஒரு ஆயத்துக்காவது விளக்கமா இல்ல. அப்ப இதையும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இதை நினைஞ்சிருக்கிறாங்க, இதை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதை நம்ம ஏத்துக்கிறதான்னு கேட்டா நீங்க என்ன செய்யக்கூடாது? குர்ஆனுக்கு விளக்கமா இல்லையில ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த வசனம் வேற. முதல்ல உள்ள வசனம் அவர் குர்ஆனை விளக்குவார்னு சொல்லிருச்சு. அதனால குர்ஆனுக்கு விளக்கமா இருக்கிற ஹதீஸை ஏத்துக்கணும்னா அதுல இருந்து வழங்கும். ஏல இருந்து வழங்க முதல் சொன்னோம்ல, இந்த 16, 64, 44 சொன்னோமே, அதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்கும் என்றால் ரசூலுல்லாஹ் பேசின எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு வராது. எதை ஏத்துக்கணும்? எந்த ஹதீஸ் ஒரு ஆயத்தை விளக்குதோ, குர்ஆனை விளக்குவதற்காக அவர் அனுப்பி இருந்தா, அப்ப எந்த ஹதீஸ் நீங்க ஏத்துக்கணும்? எந்த ஹதீஸ் ஒரு ஆயத்தை விளக்குற மாதிரி இருக்குதோ அதை ஏத்துக்கணும். விளக்குற மாதிரி இல்லாட்டி ஏத்துக்கணும் அந்த வசனத்துல வராது. எந்த வசனத்துல? 16:44 பாத்தீங்கன்னா இந்த முகமது குர்ஆனை விளக்குவார். அப்ப தொழுகை இப்படித்தான் சொல்லணும்ட்டாங்களா, அதை ஏத்துக்கலாம். இதை ஏத்துக்கிறோம் சொன்னோம்ல, 7 அடி விடணுங்கிறத என்ன செய்யக்கூடாது? ஏத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இது குர்ஆனுக்கு விளக்கமா இல்ல அப்படின்னு வரும்ல. அதுவும் வரக்கூடாதுங்கிறது அல்லாஹ் என்ன செய்யறான்னா இந்த வசனத்துல தூதரின் 4 பணிகள் கொடுத்திருக்கோம்ல, 50ஆம் பக்கத்துல தூதருக்கு 4 வேலையை நான் கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ்
இன்னும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த வசனத்தை படிங்க எப்படின்னு கேட்டா, உனது வசனம் இது முதல் விஷயம். இப்ராஹிம் நபி துவா செய்யறாங்க அல்லாஹ்விடத்துல, இறைவா இவங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பு, காபத்துல்லாவை கட்டிட்டு மக்காவுக்கு ஒரு தூதரை அனுப்புமாறு ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க, துவா செய்யறாங்க. எப்படி துவா செய்யறாங்கன்னா, எங்கள் இறைவா அவர்களிலிருந்து அவர்களுக்காக ஒரு தூதரை அனுப்புவாயாக. அந்த தூதர் என்ன மாதிரி இருக்க வேண்டும் என்றால், உனது வசனங்களை அவர்களுக்கு கூறுவார். அவர் என்ன செய்வாரு, வசனங்களை வாங்கி மக்களுக்கு சொல்வார். விளக்குறது பத்தி பேசல, என்ன செய்வார் அவரு, வசனங்களை கூறுவார். ஒண்ணு. அதுக்கடுத்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். வசனத்தை கூறுவது ஒரு வேலை, அதுக்கப்புறம் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை கற்றுக் கொடுக்கறன்னா என்ன விளங்கிற கூடாது, நம்ம இது அலிஃபு பே அந்த கற்றுக் கொடுக்கிறது இல்ல, அது அவருக்கு தெரியாது, அவருக்கு எழுத படிக்க தெரியாத. வேதத்தை கற்றுக் கொடுப்பார்னு என்ன விளங்கிற கூடாது, அலிஃபு ஆ இ ஊன்னு கற்றுக் கொடுக்கிறது அந்த கற்றுக் கொடுக்கிறது இல்ல, அவருக்கு எழுத படிக்க தெரியாது. கற்றுக் கொடுக்கிறதுனா அர்த்தத்தை கற்றுக் கொடுக்கிறது தான். கற்றுக் கொடு வேதத்தை கற்றுக் கொடுக்க என்ன அர்த்தம், ஏன்னா வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்கிறதா இருந்தா அவர் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த உம்மத்துக்கு வாசிக்க தெரியாது, அதிகமான பேருக்கு அவருக்கும் வாசிக்க தெரியாது. அந்த சமுதாயத்துக்கு பேர் உம்மியன்கள்ங்கிறான்ல, அவங்களுக்கும் வாசிக்க தெரியாது. இவர் எல்லாத்தையும் வாசிக்க தெரிஞ்சவரை மாத்தவும் இல்லை. இவர் என்ன செய்யல, வாங்கப்பா எல்லாரும் எழுத்தறிவு கத்து தரேன்னு சொல்லி எல்லாருக்கும் வேதத்தை கத்துக் கொடுக்கறேன்னு சொல்லி மக்தப்ல நம்ம அலிபை ஓதி கொடுக்கறோமே அந்த மாதிரி ஓதி கொடுத்து கத்துக் கொடுக்கிற வேலையா அது இல்ல. அப்ப கற்றுக் கொடுப்பாருன்னா என்ன அர்த்தம், இந்த வேதம் என்ன சொல்கிறது, இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம், இந்த ஆயத்துக்கு என்ன கருத்து, இது என்ன சம்பவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று அந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பார் என்றால் அதனுடைய கருத்துக்களை கற்றுக் கொடுப்பார். முதல்ல வேதத்தை ஓதி காட்டுவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் அப்படி ஓதிடுவார், அதெல்லாம் எழுதிக்கிடுவாங்க. அது ஒரு டியூட்டி ஒண்ணு. ரெண்டாவது என்ன செய்வாரு, அதுல எதையெல்லாம் விளக்கணும் அது விளக்குவார், வேதத்தை கற்றுக் கொடுப்பார். அப்ப வேதத்துக்கு விளக்கத்தை ஏத்துக்கணும். அடுத்து என்ன, ஒரு ஹிக்குமா ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஞானம் தான் இது. எது குர்ஆனுக்கு விளக்கமா இல்லாட்டாலும் அவர் சொன்ன சட்டங்கள் எல்லாம் சட்டம் தான். குர்ஆனுக்கு விளக்கமா இருக்காது, அது விளக்கத்தை மட்டும் சொல்லுவார், நிப்பாட்டிக்கல. அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, கிதாபையும் கற்றுக் கொடுப்பாரு. கிதாப்னா வேதம், வேதத்தையும் கற்றுக் கொடுப்பாரு. வல் ஹிக்மத்தை ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். அப்ப இந்த பாதையில சண்டை வந்தா என்ன செய்யுங்க செய்யுங்க. அதாவது ஈமான் 72 கிளைகளாக இருக்கிறது. தெருவுல கிடக்கிற ஒரு முல்லை தூக்கி ஓரமா போட்டீங்கன்னா அதுவும் ஈமான். இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் இந்த ஒரு வசனத்துக்கு என்ன செய்யல, விளக்கம் சொல்லப்படல. இது ஒரு பொதுவான நல்ல விஷயங்கள், பொதுவா நல்ல அறிவுரைகள். அப்ப அறிவுரைகளாக சட்டங்களாக அவர் எதையாவது சொல்வாரையானால் அதுவும் அவர் கற்றுத்தர, நான் சொல்லிதான் கற்றுத்தர்றாரு, அவரா கற்றுத்தரல. அதையெல்லாம் சொல்றதுக்கு தான் அனுப்புனேங்கிறான்ல. அவர் அனுப்புனது எதுக்கு, வேதத்தையும் விளக்குவாரு, அது போக ஞானத்தையும் விளக்குவாரு. அந்த டியூட்டி பண்றதுக்கு தான் அனுப்பி இருக்கிறேன். அவர் கற்றுத்தந்த ஞானத்தை நீங்க ஏத்துக்கணும். ஞானமா இல்லையான்றத நிரூபிக்கிறது, கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் அறிவிப்பாளர்லாம் பாக்குறோம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன செஞ்சு அவன் கண்டிப்பா பின்பற்றி ஆக வேண்டும். அடுத்து என்ன செய்வார்னா, வேதத்தை ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார், அவர்களை தூய்மைப்படுத்துவார். அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட போதனைகள் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன வருதுன்னு கேட்டா, அந்த அந்த வசனத்தை விட்டு இப்ராஹிம் நபி துவாவை, இது இப்ராஹிம் நபி துவா செஞ்சாதான் முதல் வசனம் சொல்லுது. துவா தானே செஞ்சாங்க, அது மாதிரி அல்ல அனுப்புனானா ஒத்துக்கிட்டானா இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்காக வேண்டிய அல்லாஹ்வே இதை சொல்றான். என்னன்னு கேட்டா, உங்களுக்கு அனுப்புன தூதர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு நமது வசனங்களை கூறுவார். இந்த முகமது நம்ம வசனங்களை உங்களுக்கு என்ன செய்வாரு, கூறுவார். கூறுவார்னு விளக்க மாட்டார், சும்மா கூறுவார். கூறிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்துவார், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத் தருவார். வசனங்களை கூறுவார் என்ற உடனே அடங்கி போச்சு, கற்றுத் தருவார்னு கூட சொல்றான். வசனங்களை கூறுவது வேற, கற்றுத் தருவது வேற என்று ரெண்டா பிரிக்கிறான்ல. முதல்ல கூறுவாரு, அப்புறம் வேதத்தை கற்றுத் தருவாரு, அப்புறம் ஞானத்தையும் கற்றுத் தருவாரு. அது மட்டும் இல்ல, நீங்கள் அறியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுத் தருவார். வேதத்தை சொல்றதோட போக மாட்டாரு, பல விஷயங்கள் நீங்க தெரியாம இருக்கிறீங்க, அதையெல்லாம் அவர் கற்றுத் தருவாரு. அப்ப அவர் கற்றுத்தந்த ஞானங்கள் எல்லாமே மார்க்கம். அந்த ஞானத்தையும் சொல்வதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அவர் அனுப்பினான். அவரை கற்றுத் தருவதற்காக அனுப்பினான் என்றால் அவர் கற்பித்ததை எப்படி நீங்க மறுப்பீங்க? கற்றுத் தருவதற்காக அவர் அனுப்பியாச்சுன்னா அவர் கற்றுக் கொடுத்ததை மறுக்கிறது எப்படி நியாயமாகும்? அப்ப அதனால இதுவும் நமக்கு என்ன சொல்லுது, குர்ஆனை பின்பற்றுவது போலவே
குர்ஆனுக்கு விளக்கமாக அமைந்த ஹதீஸையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஞானத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஞானம் என்ற என்னது, மனிதனுக்கு பயனுள்ள அறிவுரைகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இபாதத்தோட சம்பந்தப்பட்ட இருக்காது. இந்த பாத அகலமா இருக்கலாம், இபாதத்தாது இபாதத்து சம்பந்தப்பட்டதா இருக்காது. அப்ப இபாதத்து சம்பந்தப்பட்டதா இல்லாட்டா கூட அது ஒரு ஞானம், அது ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த மாதிரி அவர்கள் சொல்வார்களே, ஆனால் அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் குர்ஆனுக்கு விளக்கமாய் இருந்தாலும் ஏத்துக்கணும். முந்தின வசனங்கள் சொல்லுது, இந்த வசனம் குர்ஆனுக்கு விளக்கமா இருக்கிறத ஏத்துக்கிறோன்னு. குர்ஆனுக்கு விளக்கமா இல்லாம அதுவே ஞானமா இருக்குமே, ஆனால் அதையும் நம்ம என்ன செய்யணும், ஏத்துக்கிறோம். ஏன்னா அதை சொல்லித் தர்றதுக்கு தான் அவர் அனுப்பி இருக்கிறேன். ஒரு வேலையை சொல்லித் தருவதற்கு அவர் அனுப்பிவிட்டால் அவர் சொல்வதெல்லாம் கேட்கணும் தானே அர்த்தம். அவர் கற்றுக் கொடுத்த ஞானம் நமக்கு வேணும் தானே. அந்த ஞானம் எங்க? ஹதீஸை மறுக்கிறவர்கள் அந்த ஞானத்தை எங்க இருந்து காட்டுவாங்க? ஹதீஸை ஏத்துக்கிறவங்க காட்டிடுவோம், இந்த அருக்கு ஞானம்னு காட்டுவோம். ஹதீஸை வேணான்னு சொன்னா அப்ப ஞானம் எங்கப்பா? அவர் 3-4 வேலை செஞ்சிருக்காரு, நீ ஒரு வேலையை தான் காட்டுற. அவர் 4 வேலை செய்வார், நீங்க வருது. வேதத்தை வசனத்தை கூறுவார்னு வருது, வேதத்தை வர கற்று வேற கொடுப்பார்னு வருது, ஞானத்தை வர கற்றுக் கொடுப்பார்னு வருது, நீங்கள் அறியாதையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்னு வருது. நீ இந்த அருக்கு புஸ்தகம்னு காட்டுற. நீ இது 3 எங்க? அதெல்லாம் செஞ்சார், அது எங்க அப்படின்றதுக்கு அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது. என்ன செய்வாங்கன்னு கேட்டா எல்லாம் அதுதான் வாங்க. எங்கடா வேதம்? எங்க? அது வேதம் இதான் கற்றுக் கொடுத்தது, இதான் கற்றுக் கொடுத்தது. ஞானம் இதான் ஞானம், அறியாதவற்றெல்லாம் இதான் அதுங்கிறாங்க. இவனுக்கு இருக்க இருப்பானா? அப்ப அல்லாஹ் எல்லாம் ஷார்ட்டா சொல்லக்கூடியவன், சுருக்கமா சொல்லக்கூடியவன். அப்ப ஒரு விஷயத்தை நாளா போட்டு சொல்லுவான தேவையில்லாம. வசனத்தை கூறுவாரு, இதுக்கு பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாங்க? எல்லாம் ஒண்ணுதான். குர்ஆன் தான் வேதம், குர்ஆன் தான் வசனம், குர்ஆன் தான் ஞானம், அறியாதவற்றை கற்றுத் தருவது குர்ஆன் தான் சொல்லி வரட்டுவாதம். இதுக்கு பேர் என்னது? வரட்டுவாதமாக இதை ஒரு மறுப்பார்கள். அப்ப இதுவும் குர்ஆனுக்கு ஹதீஸை பின்பற்றுவதற்கு என்னவா இருக்கு? ஆதாரமா இருக்குது. அதே மாதிரி இது 54 சேர்த்துக்கிறது. 54 பக்கத்தில் உள்ளது முந்தைய நபிமார்களும் இப்படித்தான். அதுல என்ன சொல்லப்படுது? ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி வேதத்தை கொடுத்து விட்டு விளக்கம் சொல்ற அதிகாரத்தையும் அல்லாஹ் கொடுத்தானோ, முந்தின நபிமார்களுக்கும் இதே மாதிரி ஹிக்மத்தை கொடுத்திருந்தான். வேதத்தையும் விளக்குவாங்க, அவங்களும் ஞானத்தை சொல்லுவாங்க, அவங்களும் சில விஷயங்கள் என்ன செய்வாங்க, அவங்க மனசுல எல்லாம் போட்டு அதை சொல்ல வைப்பாங்க. அதையும் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அது தொடர்பா உள்ளது. 56 பக்கம் 6வது அத்தியாயத்துல 84 இருந்து 89 வரைக்கும் 85 வசனம். இந்த 5 வசனத்துல பல நபிமார்களுடைய பெயர் எல்லாம் பட்டியல் போடுறோம். இந்த 5 வசனத்திலையும் அந்த பட்டியல் எத்தனை போடுறோம்னா 18 நபிமார்கள் சொல்லப்படுது. அந்த 5 வசனத்தை வரிசை எடுத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை நபிமார்கள்? 18 நபிமார்கள் சொல்லப்படுது. இந்த 18 நபிமார்கள் என்னது? அதாவது ஈசாக்கையும் யாக்கூபையும் வழங்கினோம், அவருக்கும் நூவுக்கும் வழி தோன்றலுக்கும் தாவூது, சுலைமான், அய்யூபு, மூசா, ஹாரூன், ஜக்கரியா ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம். இப்படின்னு வரிசையான செய்து மொத்தம் 18 நபிமார்கள் இந்த வசனங்கள்ல சொல்லப்படுறாங்க. இதுல என்ன அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா 18 பேரையும் சொல்லிவிட்டு இவங்களுக்கெல்லாம் நம்ம வேதத்தையும் கொடுத்தோம், அதிகாரத்தையும் கொடுத்தோம். அல்லாஹ் இந்த 18 பேரையும் சொல்லிவிட்டு இந்த 18 பேருக்கு நம்ம என்ன கொடுத்தோம்? வேதத்தையும் கொடுத்தோம், அதிகாரத்தையும் கொடுத்தோம். இப்ப வேதம் அர்த்தம் விளங்குது, வேதத்தை கொடுத்தோம்னா எல்லாருக்கும் விளங்குது. அதிகாரத்தை கொடுத்தோம்னா அதிகாரம் 2 வகையான அதிகாரம் இருக்கு. ஒன்னு அரசாட்சி, அரசாட்சியை கொடுக்கிறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்னது? மார்க்கத்துல ஹலால் ஹராம், அது செய்யாத என்று அந்த ஆன்மீக அதிகாரம். 2 அதிகாரம் இருக்கிறது. இதுல அரசியல் அதிகாரத்தை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இவ்வளவு பேர் ராஜாக்களா இருக்கல. இந்த 18 பேர் ராஜாக்களா இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? அதிகாரத்தை கொடுத்தான்ல, அவர் தான் ஜனாதிபதியா இருந்தாருங்களாம். இந்த 18 பேர்ல பல நபிமார்கள் என்ன செய்யல, அதிகாரத்துல இருக்கவே இல்லை. உதாரணத்துக்கு ரொம்ப தெரிஞ்சது, 18 பேர்ல ஈசா நபி வர்றாரு. 18 பேர்ல யார் வர்றா? ஈசா நபி எங்க அதிகாரியா இருந்தாரோ அவரு அவங்க கருத்துப்படி கொல்லப்பட்டாரு. நம்ம கருத்துப்படியும் கொல்வதற்கு தூக்கிட்டு போகும்போது எல்லாம் எடுத்துக்கிட்டான். அப்ப அவர் அதிகாரியா இல்ல. அவர் ஒரு அதிகாரிகளுக்கு பயந்து நடங்கக்கூடிய வகையில் இருந்து நிறைய நபிமார்கள் இருக்கிறது. பளிச்சுன்னு தெரிஞ்ச உதாரணம் என்ன? அந்த லிஸ்ட்ல யார் வர்றா? ஈசா நபி வர்றாரு. ஈசா நபிக்கு எங்க அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தான்? 18 பேருக்கு அதிகாரத்தை கொடுத்தோம்னா அந்த 18 பேர்ல ஈசா நபி ஒரு ஆளு ஒருத்தருக்குமே கொடுக்கல. பாத்தீங்கன்னா ஜக்கரியா இருக்காரு, அவருக்கு அதிகாரம் கொடுக்கல. ஈசா நபி காலத்துல இருக்கிறாரு. அப்போ ஒரு ராஜா ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இந்த 3 பேர் ஒரு காலத்தில் உள்ளவங்க.
ஜக்கரியா நபியுடைய மகன் வந்து யஹ்யா. அப்ப யஹ்யாவும் ஈசாவும் சம காலத்தில் உள்ளவங்க. ஈசா நபியுடைய தாயார் மரியமை வளர்த்தவர் இவர் தான். யார் வளர்த்தா? ஜக்கரியா நபி வளர்க்கிறாங்க. அப்ப ஜக்கரியா நபி, மரியம், ஈசா, யஹ்யா எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தவங்க. இந்த காலத்தில் வேற ஒருத்தன் ராஜாவா இருந்தான். யஹ்யா ஜக்கரியாவா ராஜாவா இருந்தா இயேசுவை கொல்றதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. ஜக்கரியா ராஜாவா இருந்தாருன்னு சொன்னா அவர் எப்படி இயேசுவை கொல்ல முயற்சி பண்ணுவாரு? அப்ப இந்த 3 பேர் ராஜாவா இல்ல. அதாவது ஜக்கரியா ராஜா இல்லங்கிறது தெரிகிறது, யஹ்யா ராஜாவா இல்ல, அதே மாதிரி ஈசாவும் ராஜாவா இல்ல. ஆனா அதிகாரத்தை கொடுத்தாங்கிறான். இல்ல, அதிகாரத்தை கொடுக்காம இருந்துகிட்டு அதிகாரத்தை கொடுத்தேங்கிறான். அப்ப இந்த அதிகாரம் எதை சொல்லல? ஆட்சியை பத்தி சொல்லல. அதாவது மார்க்கத்துல அவங்க சொன்னாலும் நீ கேட்கணும், அந்த அதிகாரம் தான். அவர் என்ன செய்வாரு? இதை சுண்ணத்தும் பாரு செய்யணும், இது கடமை விடணும், நீ இது ஹராம்னு சொல்வாரு, அதை ஏத்துக்கிறணும். அப்ப அவங்களுக்கு வேதத்தையும் கொடுத்து விட்டு எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்று முடிவை சொல்லுகிற அதிகாரத்தையும் நம்ம கொடுத்தோம், இவர்களுக்கெல்லாம் கொடுத்தோங்கிறோம். முடிவில் என்ன செய்யறான்னு கேட்டா, இதை யாராவது மறுப்பார்களே ஆனால் இந்த காபியர்களுக்கு பதிலாக வேற ஆள் அனுப்பிடுவோங்கிறான். இது மறுக்கிறோம் காபியருங்கிறான். அந்த வசனத்தில் என்ன சொல்றான்? வேதத்தையும் கொடுத்ததோடு அதிகாரத்தையும் கொடுத்ததை மறுத்தா நம்ம என்ன செய்வோம்? மறுக்காத வேறொரு கொடுத்த கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறான். அப்ப இறை தூதர்கள் அனைவருக்குமே வேதம் மட்டும் கொடுக்கப்படுவதில்லை, அவங்க சட்டத்திட்டத்தை சொல்லுகிற அதிகாரத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவங்க சொல்வார்களே ஆனால் அல்லாஹ் கொடுத்து அவங்க சொல்ற காரணத்தினால் அது அல்லாஹ்வுடைய சட்டம் தான், அது அல்லாஹ்வுடைய கட்டளை தான், அல்லாஹ்வுடைய கட்டளை வாங்கிதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு கருத்து இந்த வசனத்திலே நமக்கு என்ன செய்யறது? விளங்குகிறது. அதாவது 66ல வந்து 84 to 89. அப்ப இது வரைக்கும் பாதி பார்த்திருக்கிறோம். இது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நீங்க ஹதீஸை பத்தி சொல்லும் போது என்ன வரும், இந்த குரூப்பை நீங்க சந்திப்பீங்க, கொஞ்சம் நிறைய தலையெடுத்துட்டு வர்றாங்க விளங்காத மக்கள்கிட்ட இந்த பொய்யான ஹதீஸுகள். அது காரணமே நீங்க தான். நம்ம ஆளுக்கு இந்த ஹதீஸ்ல வந்து குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் ஏத்துக்கணும்னு சொல்லிவிட்டாங்களா, இதை வச்சுதான் ஆளுகளை பிடிக்கிறாங்க. இவங்கள்ட்ட பேசிக் சரியா இல்லாததுனால அவன் என்ன செய்யறான்னு, சாலிமுடைய ஹதீஸ் இந்த சொன்னாங்கல்ல அந்த லிஸ்ட்ல, சாலிமு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சூனியம் வைக்கிற ஹதீஸ், இந்த அஜ்வா பேச்சம்பழம் ஹதீஸ் எல்லாம் சொல்லி பாருங்க பொய் தானே நெசம்னு நிரூபிச்சு காட்டுங்கிறான். நம்மளே பொய்யின்ட்டு அவன் பேச முடியாது. நம்ம அதை நம்பணும்னு சொல்லும் போது அவனுக்கு என்ன முடியல, எப்படி ரெண்டையும் நம்புறது, முரண்பட்ட ரெண்டை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி குர்ஆனை நம்ப சொல்றீங்க, அது மாத்தமா இருக்கிற ஹதீஸை நம்ப சொல்றீங்க, ரெண்டுல ஒண்ணுதான் நம்ப முடியும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஆட்களை பிடிச்சிட்டு போறான். இந்த அகல குர்ஆனை போன எல்லாருமே யாரு போனாங்க நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா, இந்த சுன்னத் ஜமாத்துக்காரன் போகவே மாட்டான். அகல குர்ஆனை போனது யாரு? சுன்னத் ஜமாத்து, இந்த மதுஹப் தப்லீக்காரன் எவனா அகல குர்ஆனை போனான்னு பாருங்க, அவன் போக மாட்டான். தௌஹீத் ஜமாத்துக்காரன் ஒருத்தன் போக மாட்டான். தௌஹீத் என்று பேரை வைத்துக் கொண்டு இந்த எல்லாம் 3 ஆதாரம் 4 ஆதாரங்கிறாங்களே, தௌஹீதுங்கிற பேர்ல இந்த இயக்கத்துக்காரன் அகல குர்ஆனை போயிருக்கான். அதான் சொல்றேன். இந்த குரூப்புகள் இப்ப நம்மள இருந்து ஒருத்தன் போவோம், ஏன் நம்ம அந்த ஹதீஸ் ஏத்துக்கிறோட அளவுகளை கரெக்டா மக்கள்கிட்ட வைக்கணும். அந்த ஹதீஸ் யாரை ஏத்துக்கிற சொன்னா அந்த ஹதீஸ் முரணா அதை விட்டுரு, அதுக்கு ஏன் ஒட்டுமொத்தமா நீ மறுக்கிற அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்ப இவ கரெக்டா இந்த நிலைப்பாட்டை நீ கொண்டு போனீங்கன்னா இங்க இருந்து என்ன செய்ய மாட்டான், அகல குர்ஆன் வரமாட்டான். அவங்க என்ன செய்றாங்க, ஹதீஸ் குர்ஆனுக்கு முரணா இருந்தாலும் நீ அதையும் ஏத்துக்க. எப்படி ஏத்துக்கிறன்னு கேட்கறான். ஏத்துக்கிறது தான் செய்யணும். அப்ப மொத்தத்தையும் நான் மறுத்துட்டு போயிடுறேன். குர்ஆன் நீ மறுக்க சொல்ற அப்படின்னு அவன் போயிடுறான். இந்த விருதுநகர்ல போனாங்க பாருங்க, விருதுநகர்ல எல்லாரும் முதல்ல விருதுநகர் ஆரம்பம் இருக்கு. இதுக்கு ஆரம்பமே இது இந்த குரூப் எல்லாம் உண்டானதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டா, விருதுநகர்ல ஒரு கூட்டம் போனாங்க. அவனும் வந்து யாரா இருந்தாங்கன்னு கேட்டா, இந்த திருச்சியில அபூபக்கர் அளவுக்கு இருக்காருல்ல, அந்த ஆளுடைய ரசிகர்களா இருந்தாங்க. அவங்களும் இந்த கொள்கையில் உள்ளவங்க. அதாவது குர்ஆன் ஹதீஸுடைய இந்த அளவுகள் தெரியாது, மார்க்க அறிவு கிடையாது, சும்மா வரட்டுவாதம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவனும் பூரா அப்படி இருந்தாங்க, அகல குர்ஆனை போனாங்க. போயிட்டு இப்ப மார்க்கம் இல்லாம போயிட்டாங்க. அதே மாதிரி இளையாங்குடியில ஒரு குரூப் போனாங்க. அவங்களும் யாருன்னு கேட்டா அந்த ஆளுடைய அவர் அந்த அபூபக்கர் குரூப் தான். அது அவங்க சுத்தமா அதில் உள்ள எல்லாருமே என்ன வாங்கிட்டாங்க, ஒரு ஜாகிலான ஒரு ஆளை தலைவராக ஏற்றுக்கொண்டு போனால் அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறும் போது அங்கிட்டு போயிடுறாங்க. அந்த இளையங்குடி குரூப் இங்க மெட்ராஸ்ல இருக்கிறதுலாம் அந்த இளையங்குடி குரூப் தான். எல்லாம் அந்த நம்மளோட இருந்தவங்க கிடையாது. அதே மாதிரி வந்து ஜாக்ல அந்த புதுப்பேட்டை தமிழ் சாரி ஜாக்குடைய மாவட்ட தலைவரா வச்சிருந்தாங்க தமிழ் ஒரு ஆள. அவன் அந்த அகல குர்ஆனை போனான். எதனால போனா,
இவங்க கொள்கையினாலதான் போனான். இவங்க என்ன கொள்கை வச்சுக்கிறாங்க? ஹதீஸ் குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தாலும் ஹதீஸ் தாங்குறான். இத சொன்னி எல்லாம் அகல குர்ஆன தான் போவாங்க. அப்ப இவங்க என்ன குர்ஆனை மறுக்க சொல்றாங்க? குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குன்னு சொல்றோம், மாத்தமா இருந்தாலும் ஏத்துக்கங்கறாங்க. குர்ஆனை கவலைப்படுத்துறான்னு அவன் நினைக்கும் பொழுது அவன் எங்க போவான்? அங்கதான் போவான். இங்க நம்மகிட்ட வந்து சொன்னாங்க குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கும், மாத்தமா விட்டுரு. நம்மகிட்ட என்ன செய்வோம்? குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கும், மாத்தமா தான் விட்டுறா, மத்ததை எடுத்துக்கடாம நம்ம புசுக்குன்னு போயிடும். இங்க இருந்து ஆள் பிடிக்க இயலாது. நம்ம சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுல மக்களை கொண்டு போனா எந்த ஒரு ஆளை இங்க இருந்து இந்த நிலை நம்மளுக்குள்ள எவனாவது போனா ஆட்களா இருந்த போக மாட்டான். அறகுறையா விளங்காம வந்து நுழைஞ்ச வேண்டாம் ஒருத்தர் 2 பேர் போயிருப்பானே தவிர ஒரு நின்று இந்த தாயாக பிரச்சாரகராக களத்தில் நின்று விளங்கி இருக்கிறானே அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து எந்த காலத்துல என்ன செய்ய மாட்டான்? அகல குர்ஆன் போகவே மாட்டான். அவன் முன்கிற குர்ஆன்ங்கிற ஆயிரம் எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து இந்த பேசிக்கான விஷயத்தை நீங்க என்ன செய்யணும்? எல்லா இடங்களையும் ஆழமாக பதிய வைக்கணும். மக்கள் மத்தியில குர்ஆன் ஹதீஸ் அந்த ரூல்களை விளங்க வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள நாளை பார்ப்போம்.